ஏசாயா 64 அதிகாரத்தின் ஏசாயா के 64वें अध्याय में 3-4 வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். तीसरा चौथा वचन को पढ़ेंगे. Isaiah chapter 64 verse 3 and 4. ऐसाया 64 3 और 4. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர், உம்முடைய சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேச போகிற ஒரு காரியம் என்ன அப்படினா, आज पवित्र आत्मा हमारे साथ बात करने का विषय क्या है? எதிர்பார்த்திராத காரியங்களை செய்கிறவர் அவர். हम जो बात नहीं जोते हैं वैसे विषयों को परमेश्वर करने वाला. நம்ம अनएक्सपेक्टेड பண்ணாத சில காரியங்களை கர்த்தர் செய்து கொடுப்பார். हम जिसके बारे में सोच भी नहीं सकते वैसे कार्यों को परमेश्वर हमारे जीवन में करेगा. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. वचन ऐसे कहता है, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது. हम जो सोच भी नहीं सकते वैसे भयानक कार्य को आप करते हैं. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்துல कुछ समय में நம்ம ஒரு காரியம் இப்படிதான் நிகழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போம். हम सोचते हैं कि एक विषय ऐसे ही होगा, ऐसे हम सोचते हैं. என்னுடைய ஜெபத்திற்கு இப்படிதான் பதில் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம சில எதிர்பார்ப்புகளை मेरे வைப்போம். प्रार्थना का उत्तर ऐसे ही आएगा, ऐसे हम सोच के साथ रहते हैं. நான் இந்த தரிசனத்தை வைத்திருக்கிறேன், मैंने ऐसे इस दर्शन को रखा இந்த है. தரிசனத்திற்கு इस दर्शन के अनुसार பதில் இப்படிதான் இருக்க வேண்டும், उत्तर ऐसा ही होना चाहिए. இதற்கான வாசல் இப்படிதான் திறக்க इसके வேண்டும் लिए रास्ता ऐसे ही खुलेगा என்று சொல்லி நாம் சில காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். ऐसे हम सोचकर इसकी हम अपेक्षा करते हैं. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? लेकिन हमारा परमेश्वर कौन है जानते हैं क्या? நாம் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்கிறார். हम जो सोच भी नहीं सकते उससे भी बड़े भयंकर कार्य को करने वाला परमेश्वर है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். हम सोच और विचार करने से अधिक क्रिया करने वाला परमेश्वर है. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியத்தை அவர் செய்கிறவர், वैसे ऐसे भयानक कार्य को करने वाला அது யாருக்கு செய்கிறார்? वो किसके लिए करता है? தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, जो परमेश्वर जो आपके लिए बाट जोते हैं उनके लिए, அவர்களுக்கு தான் இந்த காரியத்தை செய்கிறார். उनके लिए परमेश्वर करता है. அப்ப யார் ஒருவர் தேவனுக்கு காத்திருக்கிறார்களோ जो परमेश्वर के लिए बाट जोते हैं அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, उनके लिए परमेश्वर क्या करता है? எதிர்பார்த்திராத காரியங்களை அவர் செய்து जो முடிக்கிறார். हम सोच भी नहीं सकते हैं वैसे कार्य को करता है. ஹல்லேலூயா, हालेलुया. நம்ம காத்திருப்பது என்னவோ हम किसके लिए बाट जोते हैं? எதிர்பார்ப்போடு இருக்கலாம், हम अपेक्षा के साथ रह सकते நம்ம हैं. அதுக்கு தான் வெயிட் பண்ணுவோம். उसके लिए हम बाट जोते ஏதோ हैं. ஒரு காரியத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். किसी चीज की हम बाट जोते हुए हम उसके लिए प्रार्थना करते हैं. ஆனா காத்திருக்கிறவர்களுக்கு लेकिन जो बाट जोने वाले ஆண்டவர் எதிர்பாராத கிரியைகளை செய்கிற जो தேவன். सोच भी नहीं अपेक्षा भी नहीं कर सकते वैसे कार्यों को परमेश्वर करता है. हालेलुया, 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 हालेलुया. இந்த நாட்களில इन दिनों में ஆவியானவர் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை இதுதான். पवित्र आत्मा कहने वाले भविष्यवाणी का वाक्य ये है, நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாய் ஆண்டவர் செய்வார். आप जो परमेश्वर अपेक्षा करते हैं उससे भी अधिक करने वाला நீங்கள் परमेश्वर है. எதிர்பார்த்திராத வழிகளில் அதை செய்து आप முடிப்பார். अपेक्षा न करने वाले भिन्न रूपी से परमेश्वर நாம் करके देगा. எதிர்பார்த்திராத கோணங்களில் அதை அவர் செய்ய हम முடியும். तो सोच भी नहीं सकते वैसे रास्ते में कर देगा. ஹல்லேலூயா, हालेलुया. ஏன்னா நம்முடைய தேவன் क्योंकि हमारा परमेश्वर நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு जो अपने लिए बाट जोते हैं செய்ய उनको போகிறவர்களை जो करने वाला है அவரே அல்லாமல், उसके अलावा, வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, நீரே அல்லாமல் आपके बिना உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. संसार के शुरुआत से पहले किसी ने सुना है ना देखा है ना स्मरण किया है. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உலக தோற்றத்திற்கு முன்பாகவே संसार के शुरुआत से पहले நமக்கு செய்ய வேண்டியவைகளை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். हमारे लिए जो करना है उसे परमेश्वर ने तैयार कर दिया है. ஹல்லேலூயா, हालेलुया. அவர் ஆல்ரெடி பிரிப்பேர் பண்ணிட்டாரு. उसे पहले से तैयार कर लिया है. அவர் பிரிப்பேர் பண்ணத, उसने जो तैयार किया அவர் है, ஆயத்தம் பண்ணினத उसने जो तैयार किया है, அவர் எப்படி ஆயத்தம் பண்ணினாரோ அப்படிதான் அவர் செய்வார். जैसे उसने तैयार किया है वैसे ही उसे वो करेगा भी. உங்களுக்காக எனக்காக அவர் மாற்றி செய்ய மாட்டார். आपके लिए और मेरे लिए कुछ भिन्न तरीके से नहीं करेगा. ஹல்லேலூயா, हालेलुया. நம்ம ஜெபிக்கலாம், हम प्रार्थना कर सकते நம்ம हैं, ஆண்டவர்ட்ட கேட்கலாம், हम परमेश्वर से मांग सकते हैं, நம்ம ஆண்டவர்ட்ட போராடலாம். हम परमेश्वर के साथ झगड़ा कर सकते ஆனா हैं. அதே நேரத்துல लेकिन उसी समय அவர் எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி இருக்கிறாரோ जैसे उसने करना है, उसने जो योजना की है அதை அவர் அப்படித்தான் செய்வார். वैसे ही वो करेगा. ஹல்லேலூயா, हालेलुया. அவர் யாருக்காகவும் மனம் மாற वो மாட்டார். किसी के लिए अपने मन को नहीं फिराएगा. யாருக்காகவும் தன்னுடைய திட்டத்தை மாற்றி அமைக்க மாட்டார். किसी के लिए अपनी योजनाओं को भिन्न तरीके से उसे नहीं करेगा. ஹல்லேலூயா, அதனால हालेलुया. சொல்கிறார், हालेलुया.
அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு इसके लिए वो जो उनके लिए बाट जोते அவர் हैं எதை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரோ उनके लिए उसने जो तैयार किया है அதை எந்த ஒரு மனுஷனும் कोई भी व्यक्ति அவன் அறிந்ததும் கிடையாது, उसे जाना भी नहीं, அவன் கேட்டதும் கிடையாது, उसे सुना भी नहीं, அவன் பார்த்ததும் கிடையாது. उसे देखा भी नहीं। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। சில பேர் நமக்கு ஐடியா கொடுப்பாங்க. कुछ लोग हमें आइडिया देते हैं। இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எங்க வீட்லயே வந்துச்சு, ऐसी समस्या हमारे घर में भी आई थी। இந்த பிரச்சனையை இப்படி தான் நாங்க சால்வ் பண்ணோம். इस समस्या को इसका समाधान हमने ऐसे किया था। அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்களேன். आप भी ऐसे कोशिश कीजिए ना। ஐடியா கொடுப்பாங்க. वो हमें आइडिया देते हैं। அவங்க எந்த வழியில ஜெயிச்சாங்களோ, उन्होंने जिस रीति से उस पर विजय पाया, எந்த வழியில அந்த காரியத்தின் மீது வெற்றி பெற்றாங்களோ, जिस तरीके से उस कार्य को उन्होंने विजय पाया, அதே வழிகளை நமக்கு சொல்லி கொடுப்பாரு. वही मार्ग को हमें भी वो बताएंगे। ஆனா அநேக நேரங்கள்ல लेकिन कई सारे समय में அந்த வழிகள் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கலாம், நமக்கு தோல்வியை கொடுக்கும். उनको उस मार्ग ने उन्हें जय दिया होगा, बट हमें वो विजय नहीं मिला होगा। ஹalleluya हालेलुया। ஏன் அப்படினா, क्यों जानते हैं? ஆண்டவர் परमेश्वर அவர்களுடைய வாழ்க்கையில அப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறார். उनके जीवन में वैसा करने के परमेश्वर ने निर्णय लिया है। ஆனால் நம்முடைய வாழ்க்கையில लेकिन हमारे जीवन में அவர் வேறு எது விதமாய் செயல்பட விரும்புகிறார். कोई भिन्न तरीके से क्रिया करना चाहता है। அதனால ஒரே பிரச்சனையா இருந்தாலும் हो सकता है एक ही समस्या हो, பலவித வழிகளை உருவாக்கி கொடுக்கிறவர் தேவன். भिन्न तरीके के मार्ग को कर देने वाला परमेश्वर हमारा परमेश्वर है। ஹalleluya हालेलुया। ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஆண்டவரிடம் கிடையாது. एक परेशानी का एक समाधान परमेश्वर के पास नहीं है। ஒரே பிரச்சனைக்கு பலவித தீர்வுகளை கொடுக்கிற வல்லமையுள்ள தேவன் தான் நாம் ஆராதிக்கிறோம். एक ही परीक्षा के भिन्न तरीके के रास्तों को देने वाला परमेश्वर हमारा परमेश्वर है। அவர் தான் சொல்லுகிறார், वही कहता है, நீங்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை நான் செய்கிறவர். आप सोच भी नहीं सकते वैसे कार्य को मैं करता हूँ। ஹalleluya हालेलुया। எதிர்பாராத விதத்துல நான் அதை செய்து முடிக்க आप போகிறேன். अपेक्षा भी नहीं करते वैसे कार्य को परमेश्वर இதை करता நீங்க है। இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது, अभी तक आपने इसे नहीं देखा இதுவரைக்கும் है, நீங்க கேட்டது கிடையாது, अभी तक आपने नहीं सुना है, இதுவரைக்கும் நீங்க உணர்ந்தது अभी கிடையாது. तक इसे आपने स्मरण नहीं किया है, ஆனாலும் लेकिन நான் உங்களுக்காய் செய்து முடிப்பேன். मैं आपके लिए उसे कर दूंगा। ஹalleluya हालेलुया। கர்த்தரை விசுவாசிங்க, परमेश्वर विश्वास कीजिए, கர்த்தரை மீது மாத்திரம் நம்பிக்கை வைங்க. सिर्फ परमेश्वर के ऊपर ही विश्वास रखिए। நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் जिसके नाक में श्वास है उस मनुष्य के ऊपर विश्वास करने से ज्यादा கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம். परमेश्वर को पकड़े रहना अच्छी बात है। வசனம் சொல்லுகிறது, பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் जो बड़े रईसों को विश्वास करने से ज्यादा கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம். परमेश्वर के ऊपर विश्वास करना बड़ी बात है। ஹalleluya हालेलुया। இந்த நான் வரப்போகிற நாட்கள்ல आने वाले दिनों में ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? परमेश्वर क्या करने वाला है? நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும், आप मांगने वाले हर एक कार्य நீங்கள் को, ஜெபிக்கிற ஒவ்வொரு आप காரியத்திற்கும், प्रार्थना करने वाले हर एक विषय நீங்கள் को, பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் आप प्रयास करने वाले हर एक विषय ஆண்டவர் में நிச்சயம் பதில் தருவார். निश्चित रूप से परमेश्वर उत्तर அதற்கான देगा। ஒரு முடிவை நிச்சயம் தருவார். उसके लिए अंत निश्चित रूप से ஆனா परमेश्वर அதே देगा। நேரத்துல लेकिन उसी समय நாம் में எதிர்பார்க்கிற மாதிரி தான் தருவார் என்று எதிர்பார்க்காதீங்க. हम जैसे अपेक्षा करते हैं वैसे ही देगा, ऐसे मत सोचिए। அவர் எதிர்பார்த்திராத விதமாய் தருகிறார். आप अपेक्षा नहीं कर सकते वैसे रीति से परमेश्वर आपको देगा। எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்கிறார்? कैसे कार्यों को परमेश्वर करता है? நமக்கு தெரிந்த சில சம்பவங்கள் தான். हम जानते हैं कुछ संभव को। ஹalleluya हालेलुया। இன்னைக்கு நேற்று இரவு நான் ஜெபிக்கும் பொழுது कल रात को जब मैं प्रार्थना कर रहा நான் था, 11 மணிக்கு மேல தான் ஜெபித்தேன். मैं रात को 11 बजे के बाद प्रार्थना कर रहा था। முடிச்சிட்டு போய் यहाँ से प्रार्थना கொஞ்ச करके நேரம் समाप्त ஆவியில करने के நனைஞ்சு बाद அந்நிய பாஷையில பேசி ஜெபித்து கொண்டு आत्मा இருக்கும் में भरकर अन्य भाषा में जब मैं प्रार्थना कर रहा था, ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொன்ன வார்த்தை परमेश्वर भविष्यवाणी के रूप में दिया गया वचन यही है। அதனால டீப்பாலா இல்ல, बहुत गहराई से नहीं, ஆனா அதே நேரத்துல लेकिन उसी समय கர்த்தருடைய வல்லமை இறங்கும். परमेश्वर की पवित्र आत्मा उतरेगी। ஹalleluya हालेलुया। கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். परमेश्वर के वाक्य निश्चित से पूरा होगा। ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தின் उत्पत्ति के 17वां अध्याय 17ஆம் वசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 17 में पढ़ते हैं। ஜெனிசிஸ் 17:17 நான் வாசிக்கிறேன். उत्पत्ति 17:17। அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாரால் 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு ஹalleluya हालेलुया। இங்கு தேவன் என்ன சொல்லுகிறார்? यहाँ पर परमेश्वर क्या कहते हैं? அதனுடைய முதலாம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது इस अध्याय के पहले वचन से जब पढ़ते हैं तो ஆபிரகாமுக்கு 99 வயதான போது इब्राहिम को जब 99 वर्ष हुआ था, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். परमेश्वर इब्राहिम को दर्शन हुआ। தரிசனமாகி சொல்லுகிறார், दर्शन होकर उससे நான் कहा, சர்வ வல்லமையுள்ள தேவன், मैं सर्वशक्ति நீ परमेश्वर எனக்கு हूं, முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. तुम मेरे सामने सर्कल धर्मी रहे, நான் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க मैं तेरे போகிறேன். परिवार को आशीष करने वाला हूं, நான்
உன்னுடைய சந்ததியை பெருக பண்ண போகிறேன் मैं तेरे वंश को बढ़ाने वाला हूँ அப்படின்னு சொல்லிட்டு ऐसे कहकर 5ஆம் வசனத்துல 5वें वचन में ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहते हैं உன்னுடைய பெயர் இனி ஆபிராம் அல்ல ஆபிரகாம் என்று अब மாத்து. तुम्हारा नाम इब्राहिम नहीं अब्राहम होगा அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அப்படினா क्यों बोले तो இந்த பெண் வந்து ஒரு திரளான ஜனங்களுக்கு நீ தகப்பனாய் மாற क्योंकि तो போகிறாய். बहुत सारे लोगों के पिता बनने वाले हो இப்படி திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் மாறுகிறதுனா कई लोगों के पिता बनने वाले उसके लिए உன்னுடைய பெயரை நான் மாற்ற விரும்புகிறேன். उसके लिए तुम्हारे नाम को मैं बदलना चाहता हूँ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? इसका अर्थ क्या है ஆண்டவர் இமிடியேட்லி இந்த காரியத்தை செய்ய போகிறார். परमेश्वर तुरंत अभी उस कार्य को करने वाला है அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமை கல்தேயர் தேசத்திலிருந்து அழைக்கும் பொழுது परमेश्वर ने इब्राहिम को जब कल्देर देश से बुलाकर लाया சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்பா. कहा मैं तुम्हें आशीष உன் करूंगा சந்ததியை பெருக பண்ணுவேன். मैं तेरे वंश को बढ़ाऊंगा அப்பலாம் लेकिन तब அவருடைய வாக்குத்தத்தம் परमेश्वर की प्रतिज्ञा டிலே ஆச்சு. जरा देरी हो रही கொஞ்சம் थी டைம் எடுத்தது. थोड़ा समय लगा அல்லேலூயா. அல்லேலூயா. ஏறக்குறைய 75 வயது முதற்கொண்டு लगभग 75वें साल से लेकर 99 வயது ஆகிவிட்டது. 99 वर्ष हो गया அல்லேலூயா. அல்லேலூயா. இத்தனை வருடங்கள் इतने साल में வாக்குத்தத்தம் இருந்தது, प्रतिज्ञा थी தரிசனம் இருந்தது, दर्शन था கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. परमेश्वर की आशीष थी ஆனால் लेकिन அந்த வாக்குத்தத்தம் பூரணமாய் நிறைவேறுவதற்கு लेकिन वो प्रतिज्ञा पूरा होने के கொஞ்சம் लिए நேரம் எடுத்துக்கொண்டே இருந்தது. थोड़ा समय लग रहा था ஆனா 99 வயதுல लेकिन 99 उम्र ஆண்டவர் में சொல்லுகிறார் परमेश्वर कहता है நான் பேரை மாத்த போகிறேன். मैं तेरे नाम को बदलने वाला உன்னுடைய हूँ பெயர் இனி ஆபிரகாம் என்று சொல்லப்பட अब போகிறது. तेरा नाम अब्राहम होगा என திரளான தகப்பனுக்கு நீ தகப்பனாய் மாற போகிறாய். क्योंकि कई सारी जाति के तुम पिता बनने वाले हो அப்படி என்றால் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அல்லது இந்த வாக்குத்தத்தம் சீக்கிரமாய் நிறைவேற போகிறது என்று அர்த்தம். मतलब ये प्रतिज्ञा वचन जो दिया गया है जल्द शीघ्र ही पूरा होने वाला है அல்லேலூயா. हालेलुया இத சொல்லிட்டு इसे कहकर ஆண்டவர் வந்து அவனுக்கு சொல்ல ஒரு உடன்படிக்கை நீங்க பண்ணணும். परमेश्वर उनसे एक वाचा बांधना है என்ன உடன்படிக்கை பண்ணணும்? क्या वाचा बांधना है உங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை ஆண் பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணப்படணும். तुम्हारे वंश में जितने भी पुरुष हैं उनकी खतना करना है அல்லேலூயா. हालेलुया அது எப்போ பண்ணணும்? वो कब करना है உடனடியா பண்ணுங்க. तुरंत करना है அல்லேலூயா. हालेलुया ஆண்டுகளே, இதெல்லாம் டிலே பண்ணவே கூடாது. इसे कभी देरी नहीं करना है பேரை உடனே மாத்தணும். तुम्हारे नाम को तुरंत बदलना है உடன்படிக்கை உடனே நிறைவேற்றுங்க. वाचा को पूरा करना है ஆபிரகாம் இதெல்லாம் பண்ணிட்டாரு. अब्राहम ने सब कुछ कर दिया ஆனா लेकिन ஆண்டுடைய சமூகத்துல வந்து சிரித்தார். लेकिन परमेश्वर के समूह में आकर हंसा வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. वचन ऐसे कहता है கர்த்தர் ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து वो वचन कहता है वो परमेश्वर के सामने आकर मुंह के बल गिरकर वो हंसा நகைத்து சொல்லுகிறார். हंसते हुए कहता है ஒரு வயசாயிட்டு எங்க பிள்ளை பிறக்க போகுது? 100 साल हो गया अभी कहाँ बच्चा पैदा होने वाला है அல்லேலூயா. हालेलुया 90 வயசாயிட்டு சாரால் எங்க பிள்ளை பிறக்க போறா? 90 उम्र की सारा अभी वो कैसे बच्चे को जन्म देगी ஏன்னா ஆபிரகாமுக்கு क्योंकि अब्राहम को 75 வயதுல சொல்லும் பொழுது நம்பினார். 75वां साल में जब प्रतिज्ञा है तो उसने विश्वास அன்னைக்கு किया விசுவாசம் இருந்தது. उस दिन विश्वास था ஏன்னா 75 வயசுல அவருக்கு சரீரம் நல்ல பலனா இருந்தது. क्योंकि 75 साल में शरीर में बल था சாரால் அந்த வயதிலும் மிகுந்த அழகுள்ள ஒரு ஸ்திரியாய் காணப்பட்டார். सारा उस उम्र में भी बहुत सुंदर स्त्री थी அல்லேலூயா. हालेलुया அமலேக்கின் ராஜா தூக்கிட்டு போனார் தெரியுமா? अमले के राजा उसे उठा कर ले गए जानते हैं क्या அல்லேலூயா. ஏறக்குறைய 60 வயசுங்க சாராளுக்கு. कि लगभग 60 साल की थी सारा उस समय அந்த வயதிலும் उस समय भी அவ எங்க இருந்தாங்க? एकदम जवान थी वो அந்த நாட்கள்ல ஆபிரகாமும் சாராளும் விசுவாசித்தார்கள். उस दिनों में अब्राहम और सारा ने परमेश्वर पर विश्वास किया ஆண்டவர் சொன்னபடி எனக்கு பிள்ளை தருவார். परमेश्वर ने जैसे कहा मुझे ஆனா संतान இப்ப को देंगे 100 வயது நெருங்கிட்டு लेकिन 100 के करीब पहुंच गए சாராளுக்கு 90 வயது ஆகிவிட்டது. सारा को 90 उम्र हो गया இப்போ என்ன தெரியுமா நினைப்பு? अब क्या सोच रहे हैं இனி பிள்ளை பிறக்க முடியாது. अभी बच्चा पैदा नहीं हो இனி பிள்ளை सकता பிறக்க முடியாது. अभी बच्चा पैदा नहीं हो सकता அப்புறம் என்ன பிரேயர் பண்ணார் தெரியுமா? अब्राहम ने क्या प्रार्थना किया அடுத்த வசனம் சொல்லுகிறது 18 சொல்லுகிறது अगर 18 वचन कहता है இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. इस्माइल आपके सामने रहेगा அல்லேலூயா. हालेलुया எனக்கு இனி பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க போற நம்பிக்கை எனக்கு இல்ல. अभी मेरे आगे मेरे संतान होगा और आशीषमय होगा इसके भरोसा मुझे नहीं है அத நான் எதிர்பார்க்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்ல. उसमें मुझे बात जोड़ने के लिए मेरी योग्यता नहीं है ஆனா ஒரு பிள்ளை இருக்கான். लेकिन एक संतान அது है அடிமை விட்டு பிள்ளை தான். वो एक गुलाम का भी लड़का है பண்ணுங்க. लेकिन आप एक कार्य அவன் कीजिए பிழைப்பானாக என்றால் என்ன தெரியுமா? तेरे दृष्टि में बना रहे मतलब क्या है அவனையாவது ஆசீர்வதிங்க. कम से कम उसे तो आप आशीष कीजिए அல்லேலூயா. हालेलुया அவனையாவது என் சந்ததியாய் நினைத்து ஆசீர்வதிங்க. उसे ही लगभग मेरा वंश समझकर आप उसे आशीष दीजिए அல்லேலூயா. हालेलुया ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இல்ல. अब्राहम के जीवन में बात जोड़ना नहीं था ஏன்னா
क्योंकि எதிர்பார்க்கிற வயதும் இல்ல சரீர பலனும் இல்ல क्योंकि उसके जीवन में अपेक्षा करने की ताकत भी नहीं था और उसमें अपेक्षा भी नहीं की। ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? लेकिन परमेश्वर ने क्या कहा? 19 வசனத்தை பார்க்கும் பொழுது 19 वचन में क्या कहा? உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு குமாரனை பெறுவாள். निश्चय तेरी पत्नी सारा तुम्हें एक पुत्र उत्पन्न होगा அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. और तू उसका नाम ईसाक रखेगा। என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கு நான் நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன். मेरा जो तो वाचा है उसके अनंत काल के वाचा में उसे बांधूंगा। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते நீ हैं நினைக்கிற சாராளுடைய வயது 90 ஆயிட்டு அவளுக்கு பலன் இல்லை என்று சொல்லி, तू समझता है कि सारा 90 साल की हो गई उसके शरीर में बल नहीं है। நீ நினைக்கிற அங்க 100 வயது ஆகிவிட்டது இனி உங்களுக்கு பிள்ளை பிறக்காது என்று சொல்லி, तुम सोच रहे हो कि मेरी उम्र 100 हो गई अब मुझे बच्चा पैदा नहीं होगा कर कर। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहते ஒரு हैं பிள்ளை நிச்சயமாய் பிறக்கும். एक संतान निश्चित रूप से पैदा होगा பிள்ளைக்கு ஈசாக்குன்னு தான் பெயர் வைக்கணும். और उसका नाम आप ईसाक ही रखोगे। அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கன்ஃபர்மேஷன் பாருங்க. कितनी बड़ी परमेश्वर की वाचा देखो। எதிர்பாராத ஒரு குடும்பத்துல जो नहीं अपेक्षा करे उस परिवार ஆண்டவர் में சொல்றாரு, நிச்சயமா குழந்தை பிறக்கும். निश्चित रूप से संतान पैदा அந்த होगा। குழந்தைக்கு இந்த பெயர் வைக்கணும் நீ. उस बच्चे को आप ये नाम रखोगे। அல்லேலூயா. அல்லேலூயா। எவ்வளவு பெரிய நம்பிக்கையின் வார்த்தைகள். कितने बड़े भरोसा के वचन देखिए। சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்துல குழந்தை இல்ல அப்படிஎன்பதற்காக हो सकता है कई समय हमारे परिवार में बच्चे நம்ம नहीं சோர்ந்து कर போயிடலாம். हम मायूस हो जाते நம்ம हैं, கண்ணீர் வடிக்கலாம். हम आंसू बहाते हैं ஏன்னா அநேகர் இழிவாய் பேசுவாங்க. कि कभी कई सारे लोग हमें ठट्टा उड़ाते हैं। ஆனா ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. लेकिन एक विषय को आप अच्छे से समझ எத்தனை लीजिए, வருடங்கள் ஆனாலும், भले ही कितने साल क्यों ना हो எந்த ஏஜ் உங்களுக்கு हो ஆனாலும், सकता है आपका उम्र क्या भी என் हो, தேவன் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால் யாரும் தடுக்க अगर முடியாது. परमेश्वर ने योजना कर दिया कि तुम्हें संतान देना है कोई उसे रोक नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। வெறும் பிள்ளையை மாத்திரம் கொடுக்க மாட்டார். सिर्फ बच्चे को ही नहीं देगा, பிள்ளைக்கு வைக்க வேண்டிய பேரையும் ஆண்டவர் கொடுப்பார். बच्चे को क्या नाम रखना है वो भी परमेश्वर आपको ஆண்டவர் देगा। சொல்லுகிறாரு, इसलिए परमेश्वर कहता என் है உடன்படிக்கையை मेरे वाचे को அந்த பிள்ளையோட தான் நான் வைக்க उस போறேன். बच्चे के साथ ही मैं रखूंगा, இஸ்மாவேலோட நான் வைக்க போறது இல்ல. इस्माइल के साथ नहीं रखूंगा। என் உடன்படிக்கை அந்த பிள்ளைக்கு நான் நித்திய உடன்படிக்கையை மாத்த போறேன். मेरा जो वाचा है उस बच्चे के साथ अनंत काल के वाचा के साथ बांधूंगा। எதிர்பார்த்திராத ஆசீர்வாதத்தை தருகிறவர் நம்முடைய தேவன். जो हम अपेक्षा नहीं करते हैं ऐसे आशीष को देने वाला हमारा परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஆபிரகாம் நினைத்திருக்கலாம். इस आशीष के योग्य में नहीं हूं ऐसे अब्राहम सोच सकता இந்த है। ஆசீர்வாதத்துக்கு வர வேண்டிய வழிகளே இல்லை என்று சொல்லி ஆபிரகாம் ये आशीष आने के लिए मेरे जीवन में कोई मार्ग नहीं है ऐसे अब्राहम सोच सकता है। ஆனாலும் என் தேவன் அதை செய்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் लेकिन இருக்கிறார். परमेश्वर उस कार्य को कर कर आशीष देने वाला परमेश्वर है। இதே மாதிரி சாராளோடும் செய்ய ஆரம்பித்தார். சாராளும் கூட இதே காரியத்தை செய்தாங்க. साराल ने भी इसी विषय को किया। ஆதியாகமம் 18 அதிகாரத்தின் उत्पत्ति के 18वां अध्याय 12 15 वரைக்கும் வாசிக்கும் பொழுது 12 से 15 में पढ़ते हैं। ஆபிரகாமுக்கு அங்க வந்து என்ன அங்க தூதர் வந்து சொல்றாங்க, वहां पे देवदूत आकर कहते हैं, 10 வசனம் சொல்லுகிறது, 10वां वचन कहता है உற்பத்தி காலத்தில் நிச்சயமா உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். तो आने वाले दिनों में ऋतु में तुम्हारे एक निश्चय இதை संतान होगा। சாராள் பின்னாடி இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. इसे सारा पीछे से सुनती है ஆபிரகாம் சாராள் வயது சென்று முதிர் வயதாய் இருந்தார்கள். क्योंकि उनका उम्र बीत कर वो बहुत बूढ़े हो गए थे। வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு. स्त्रियों में जो कार्य होता है वो सारा के लिए रुक गया था। அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या जानते हैं क्या? இனி பிள்ளை பிறப்பதற்கான எந்த ஒரு அறிகுறிகளும் சரீரத்தில் கிடையாது. क्योंकि उसके शरीर में कोई भी चिन्ह नहीं है जिसके द्वारा साराल को संतान हो। அந்த ஸ்திரீகளுக்கான வழிபாடு இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளை பிறக்கும் என்கிற நம்பிக்கையாவது இருக்கும். स्त्रियों में जो कार्य होता है वो जब तक होता रहता है तब तक एक भरोसा होता है कि उनको एक संतान हो सकता ஆனால் அந்த है। நம்பிக்கைக்கு கூட இங்க வழி இல்லை. उस विश्वास के लिए भी यहाँ पे कुछ चिन्ह नहीं है। அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ऐसी स्थिति में சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது. साराल को बच्चा पैदा होने वाला 12 है। வசனம் சொல்லுகிறது, 12 वचन कहता है சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, साराल अपने हृदय में हंसकर, நான் கிழவியா இருக்கிறேன், मैं बूढ़ी हो गई என் हूँ, ஆண்டவன் முதிர் வயதுள்ளவராய் இருக்கிறார், मेरा पति बुजुर्ग है, எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ? अब मुझे खुशी होगी क्या? அல்லேலூயா. हालेलुया। சாராளுடைய எண்ணம் தெரியுமா? सारा की सोच क्या है? பிள்ளை பிறக்கிறது கூட செகண்டரிங்க. बच्चा पैदा होना दूसरी बात है। பிள்ளை பிறக்கிறது கூட செகண்டரி. बच्चा पैदा होना तो दूसरी बात है। நாங்க ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ல சந்தோஷப்பட கூட முடியாது. हम हमारे शारीरिक जीवन में खुशी भी नहीं हो सकती है। ஏன்னா அவர் நான் கிழவி ஆயிட்டேன், அவர் தாத்தாவாயிட்டாரு. क्योंकि मैं बूढ़ी हो गई और वो बूढ़े हो गए हैं। நாங்க சந்தோஷம் கூட பட முடியாதுங்க. हम खुश भी नहीं हो सकते हैं। ஒரு இன்பத்தை கூட அனுபவிக்க முடியாது. हमें सुख भी नहीं हो सकता है। அதுக்கே வழி இல்லாத நேரத்துல उसके लिए भी कोई मार्ग नहीं है। எங்க इस स्थिति பிள்ளை में பிறக்க போகுது? कैसे बच्चा पैदा हो எங்க सकता பிள்ளை பிறக்க है? போகுது? कैसे बच्चा पैदा हो இதைத்தான் सकता சாராள் है? நினைத்து சிரிக்கிறார்.
ऐसे ही सारा सोचकर हंसती है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் சொல்றாரு, परमेश्वर कहता है, சாராள் நினைக்கிறாங்க, सारा सोच रही நான் है கிழவியா இருக்கிறேன், मैं बूढ़ी हूँ, பிள்ளை பெறுவது மெய்யோ बच्चा पैदा होना सच है என்று क्या, நினைக்கிறாங்க. ऐसे सोच रही है। கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? परमेश्वर से नहीं हो सकता ऐसे कोई कार्य है क्या? அல்லேலூயா. கர்த்தரால் हालेलुया। ஆகாத காரியம் ஒண்ணும் இல்லைங்க. परमेश्वर नहीं हो सकता ऐसा कार्य உற்பத்தி है क्या? காலகட்டத்துல உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். बसंत ऋतु में फिर से मैं तुम्हारे पास அப்பொழுது आऊंगा, ஒரு குமாரன் சாராளுக்கு இருப்பான் तब सारा के लिए एक पुत्र होगा, என்று சொல்லாரு. ऐसे कहता है। மறுபடியும் உங்ககிட்ட வருவேன். मैं फिर से तुम्हारे पास आऊंगा, வரும் பொழுது मैं ये जब आऊंगा சாராள் கையில குமாரன் இருக்கிறதா பாப்பேன். सारा के हाथ में एक पुत्र होगा, इसे मैं देखूंगा। அல்லேலூயா. हालेलुया। 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 ஆசீர்வாதத்திற்கான எந்த ஒரு தகுதி இல்லாமல் இருக்கலாம். हो सकता है आशीष पाने के लिए कोई योग्यता हमारे जीवन में नहीं है, ஆசீர்வாதத்திற்கான எந்த ஒரு வழிகள் இல்லாமல் हो இருக்கலாம். सकता है हमें आशीष पाने के लिए कोई मार्ग ही नहीं है, ஆனாலும் என் தேவன் எதிர்பார்த்திராத விதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். तो और परमेश्वर हम जो सोच भी नहीं सकते ऐसे रीति से परमेश्वर में आशीष करेगा। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं क्या? हालेलुया। 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 வருகிற மாதத்துல आने वाले महीने ஆண்டவர் में நிச்சயமா இதை செய்வார். निश्चित रूप से परमेश्वर इस कार्य को करेगा। வேலை ஸ்தலத்துல நீங்க எதிர்பார்க்கிறாத ஆசீர்வாதங்கள் வரும். आप जहाँ काम करते हैं, जहाँ सोच भी नहीं सकते वैसे आशीषें உங்கள் आएंगी। குடும்ப வாழ்க்கையில எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்கள் आपके வரும். परिवार में आप सोच भी नहीं सकते वैसे आशीषें आएंगी। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான். परमेश्वर उसे ही कहता है, நீங்க எது முடியாது என்கிற ஃபுல் ஸ்டாப் வைக்கீங்களா, அங்க நான் தொடக்கத்தை வைப்பேன். वहाँ नहीं हो सकता ऐसे जहाँ आपने रोक दिया है वहीं पे मैं शुरुआत करता हूँ। அல்லேலூயா. हालेलुया। இந்த இடத்துல எனக்கு தகுதியே இல்லை என்று சொல்லுகிற அந்த இடத்துல ஆண்டவர் தகுதிப்படுத்தி நிறுத்துவார். जहाँ पर हमने सोच लिया कि मैं यहाँ मेरी योग्यता ही नहीं है, परमेश्वर आपको वहीं पर योग्य बनाएगा। எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்களை தருகிறவர் தான் நம்முடைய தேவனாய் हम இருக்கிறார். जो सोच भी नहीं सकते वैसे आशीष को देने वाला ही वैसे हमारा परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। எதிர்பார்த்திராத வந்து லைட் வந்துச்சு. देखो हमने सोचा भी नहीं वैसे देखो लाइट आ गया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। அல்லேலூயா. हालेलुया। So, இவ்வளவு நேரம் எவ்வளவு பொறுமையா இருக்கணும் ஆண்டவர் பார்த்திருக்காரு நினைக்கிறேன். परमेश्वर से हम कितने हम शांति के साथ सुन सकते हैं, परमेश्वर देख रहे थे। ஓகே, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை பார்க்கலாம். निर्गमन 14 अध्याय 3 वचन को हम देखेंगे। யாத்ராகமம் 14:3, निर्गमन 14:3, எக்ஸோடஸ் 14:3. வாசனம். அப்பொழுது பார்வோன் அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்வான். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. हालेलुया। இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், यहाँ पर परमेश्वर कहते हैं, பார்வோன் இப்பொழுது தன்னுடைய உள்ளத்தில் ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். पारोन अपने हृदय में भी कुछ एक विषय को सोच रहा है। என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? क्या सोच रहा है? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு போய்விட்டார்களா? इस्राएल लोग मिस्र देश से चले गए क्या? ஆனால் வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டு விட்டது. लेकिन रेगिस्तान ने उन्हें बंद कर दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। வனாந்திரம் அடைத்து போட்டு விட்டது என்றால் रेगिस्तान ने उन्हें बंद कर दिया मतलब இஸ்ரவேல் புத்திரர்கள் इस्राएल के पुत्र இனி போவதற்கான வழிகள் இல்லை. आगे जाने के लिए कोई मार्ग नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது நான் பார்க்க போகிற காரியம் என்ன दूसरा தெரியுமா? देखने वाला विषय क्या है? எதிர்பார்த்திராத வழிகளை உருவாக்குகிறவர் நம்முடைய தேவன். जो अपेक्षा नहीं कर सकते उस मार्ग को तैयार करने वाला परमेश्वर। இந்த அதிகாரத்தின் 10 இருந்து 12 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது इस अध्याय के 10 से 12 वचन तक जब हम पढ़ते हैं, பார்வோன் அப்படி நினைத்துக் கொண்டு வருகிறார். पारोन से सोच कर आता है, இவனுக்கு வழி இல்ல இன்னும். इन्हें जाने के लिए मार्ग नहीं இவன் है, எங்கே போக முடியாது. ये आगे नहीं जा सकते हैं। பார்வோன் சமீபத்து வருகிற போது पारोन जब बाजू में पहुंच गया है, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து इस्राएल लोग अपने आंखों को उठाकर देखकर, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு मिस्र लोग हमारे पीछे आ रहे हैं उसे देखकर மிகவும் பயந்தார்கள். बहुत डर गए। அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். तब इसे लोग परमेश्वर को दुआई करने लगे। இப்போ எகிப்திலிருந்து பார்வோனுடைய சேனைகளோடு வந்து கொண்டிருக்கிறார். अब एगिप्त से फारोन अपनी सेना के साथ आ रहा है। இதை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகவும் பயம் வந்துருச்சு. इसे देखकर इस्राएल लोग बहुत भयभीत हो गए। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த பயம் வருவது அவசியமா அவசியமற்றதா? ये भय आना चाहिए कि नहीं आना चाहिए? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. जरा सोच कर देखिए, இஸ்ரவேல் ஜனத்துடைய அடிமைத்தனம் இருக்குல்ல, इस्राएल लोगों के गुलामीपन நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு அடிமைத்தனம். हमारे सोच के भी अपार है वो गुलामीपन। கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா जरा सोच कर देखेंगे तो ஏறக்குறைய 4 தலைமுறைகள் அடிமைத்தனத்துல இருந்திருக்கு. नहीं देखेंगे तो लगभग 4 पीढ़ी गुलामी में थी, 430 வருடங்கள். 430 साल। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. जरा सोच कर देखिए, கூட்டங்காலத்துல இருந்து அடிமைத்தனம், हमारे परदादा के दिनों में से हम गुलाम में हैं, அந்த நாட்கள்ல இருந்து அடிமைத்தனம், उन दिनों से गुलामीपन। இப்ப இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. अभी जस्ट उस गुलामीपन से बाहर आए ஆனா हैं। அடிமைப்படுத்துகிற பார்வோன் மறுபடியும் பின்னாடி வந்து கொண்டிருக்கு. गुलाम करने वाला पारोन फिर से पीछे से आ रहा இவங்களுடைய है। வாழ்க்கையில इनके जीवन में ஒரு நாளும் கூட கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க நாங்க விடுதலை ஆகணும் சொல்லி. उन्होंने स्वप्न में भी नहीं सोचा होगा कि हम इस गुलामीपन से बाहर आएंगे करके, ஏன்னா 4 தலைமுறைகள் அடிமைத்தனத்துல தான் இருக்கு. क्योंकि 4 पीढ़ी उस गुलामी में है। ஏறக்குறைய 430 வருஷம் அப்படின்னா लगभग 4
430 साल बोले तो அந்த ஜனத்தினுடைய திங்கிங்கே அடிமைதாயினோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. उन लोगों की सोच ही होगी कि हम गुलामी हैं। நான் அடிமையா இருக்கிறேன், मैं गुलाम हूँ, எங்க அப்பா அடிமையா இருந்தாரு, मेरे पिता गुलाम எங்க थे, தாத்தா அடிமையா இருந்தாரு, मेरे दादा गुलाम थे, அடிமையா இருந்தாரு, मेरे परदादा गुलाम थे, இனி என் பிள்ளைய அடிமையா தான் இருக்கும். मेरा बच्चा भी गुलामी रहेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களுடைய மென்டலி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. उनके मन में उन्होंने ठान लिया है, அப்படி ஃபிக்ஸ் பண்ண போய் தான் उन्होंने ऐसे ठान लिया इसके लिए, எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வரும் பொழுது क्योंकि परमेश्वर जब मिस्र से उन्हें बाहर लेकर आए, சாதாரணமே கொண்டு வரலங்க, साधारण रूपी से नहीं लेकर आए, அவ்வளவு ஈஸியா கொண்டு வரல. ऐसे आसानी से नहीं लेकर आए। ஒவ்வொரு நாளும் பார்வோனும் மோசேயும் சண்டை தான் போடுறாங்க. हर दिन पारोन और मूसा में लड़ाई हो रही है। ஆண்டவர் தன்னிடத்தில் இருக்கிற அத்தனை வல்லமையை அங்க செயல்பட ஆரம்பித்தார். परमेश्वर अपने पास जितने भी सामर्थ्य सबको वहां प्रकट कर रहा है। ஏறக்குறைய 10 வாதைகளை அங்க அனுப்பினார். लगभग 10 बीमारी को वहां पर छोड़ा भेजा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு வாதை ரெண்டு வாதையில பார்வோன் அனுப்பல. एक या दो चीजों से पारोन ने अपना मन नहीं फिराया। அவருடைய மூத்த குமாரன் செத்த அன்னைக்கு தான் போங்கன்னு சொல்லுகிறார். उसका जो बड़ा लड़का मरा तो उस दिन उस पारोन ने कहा आप लोग जाओ कर। அதுவரைக்கும் பார்வோன் எவ்வளவு தான் தேசத்துல அழிவு வந்தாலும், भले कितने ही नाश उसके देश में आए, தேசத்துல மிருகங்கள் அழிகிறது, देश में जानवर लोग मर रहे ஜனங்கள் हैं, அழிறாங்க, लोग मर रहे हैं, பயிர் வகைகள் அழிகிறது, जो फसल सब नाश हो रही வீட்டுல है, இருக்க முடியல, घर में रह नहीं पा रहे हैं, அல்லேலூயா. हालेलुया। வெளியே போனா தண்ணி குடிக்க முடியாது. बाहर जाओ तो पानी नहीं पी पा रहे हैं। இப்படிப்பட்ட போராட்டங்களை ஆண்டவர் கொடுத்தாலும் கூட इतने परीक्षा परमेश्वर उनके जीवन में दिया, फिर भी பார்வோன் அவ்வளவு லகுவாக அவர்களை அனுப்பவில்லை. पारोन इतने आसानी से उन्हें जाने नहीं दिया। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஜனங்களும் கூட ये लोग भी வெளியே வர்ற நாள் வரைக்கும் நம்பிக்கை இல்லாம தான் இருக்கிறாங்க. बाहर आने के दिन तक उनका कोई भरोसा नहीं था। மோசேயும் ஆரோனும் எவ்வளவு போராடி பார்க்கறாங்க. मोसे और आरोन कितने ही प्रयास कर देखे ஆண்டவர் हैं, நிச்சயமா நம்ம விடுவிப்பாருங்கறாங்க. परमेश्वर में निश्चित रूप से हमें छुड़ाएगा। அவங்க வாழ்க்கையில அந்த எண்ணமானது இருக்குல்ல, और उनके जीवन में जो सोच जो है ना, 1% கூட சொல்ல மாட்டேங்க கர்த்தர் என்னை விடுவிப்பார். 1% भी उनके मन में नहीं आया कि परमेश्वर हमें छुड़ाएगा। அந்த மாதிரி மென்டலி அவங்க வந்து நாங்க ஒரு அடிமை தான், ஸ்லேவ் தான் அப்படி நினைச்சிட்டாங்க. वैसे उनके मन में उन्होंने सोच लिया था, ठान लिया था कि हम गुलामी हैं। அந்த சூழ்நிலை தான் வெளியே வர்றாங்க. उस स्थिति में वो बाहर आते வெளியே हैं। வரும்பொழுது மறுபடியும் இன்னொரு பிரச்சனை. बाहर आते ही और एक परीक्षा, செங்கடலுக்கு முன்னால் நின்று கொண்டு இருக்கிறாங்க. लाल समुद्र के सामने खड़े हैं। இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாடி வருகிற பார்வோனை பார்த்து மிகவும் பயப்பட்டாங்க. इस्राएली लोग पीछे आने वाले फारोन को देखकर बहुत भयभीत हो गए। அவர்கள் பயந்த பயமானது उन्होंने जो भय हुआ, जो भय जो है ना, அவர்கள் வாழ்ந்த அடிமைத்தனத்தின் வெளிப்பாடு. उनकी जो गुलामीपन के प्रकटीकरण है। அங்க எவ்வளவு கொடுமையா நடத்தினான், कितनी बुरी तरह से उन्हें चलाया, எவ்வளவு அடித்தார்கள், कितने मारा उन्हें, எவ்வளவு வேலை வாங்கினார்கள், कितने काम लिए அவருடைய उनसे, வாழ்க்கை எவ்வளவு கசப்பாக்கினார்கள். उनके जीवन को कितने कड़वाहट बना दिया அதனுடைய था। வெளிப்பாடு தான் வெளியே வந்தபோது கூட பயம் உள்ளது. उसके लिए उसको वो प्रकटीकरण है जो बाहर आने के बाद भी उनके मन में भय था। அவங்க வந்து பிசிக்கலாக சரீரத்திலிருந்து வெளியே வந்துச்சாங்க. वो शारीरिक रूप से वो बाहर आ गए हैं, ஆனா அந்த மனசு இருக்குல்ல, लेकिन जो मन जो है ना, இன்னும் அந்த அடிமைத்தனத்துல தான் இருக்கு. अभी तक वो गुलामीपन में ही है। ஹalleluya. हालेलुया। அதனால தான் பார்வோனை கண்டு பயப்பட ஆரம்பித்தாங்க. इसलिए फारोन को देखकर वो डरने लगे। மோசேயை பார்த்து சொல்றாங்க, मूसा को देखकर कहते हैं, இதுல எங்களுக்கு என்ன பிரேத குழி இல்லையா, मिस्र देश में क्या हमें दफनाने की जगह नहीं है क्या, சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்றாங்க. क्योंकि रेगिस्तान में हमें मारने के लिए आप लेकर आए हो। கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது, हम मिस्र देश में जब थे, நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய हम मिस्रियों के काम करने के लिए சும்மா விட்டுன்னு சொன்னமே, हमें छोड़ दो ऐसा हमने कहा था ना। ஆந்திரத்துல சாகிறத பார்க்கணும், हम रेगिस्तान में मरने से அங்க अच्छा வேலை செய்து கூட நல்லா இருக்கும். वो हम काम करना तो अच्छा रहता था। ஹalleluya. हालेलुया। அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் பயந்து கொண்டு இருக்கிறார். ऐसी स्थिति में वो भयभीत होकर है। மோசே சொல்லுகிறாரு, मूसा कहता है, நீங்க பயப்படாதீங்க, आप मत डरिए, கர்த்தர் இன்னைக்கு செய்ய போகிற காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. परमेश्वर आज जो कार्य को करने वाला आप देखने वाले हो, நீங்க சும்மா இருக்க போறீங்க, आप शांत रहने वाले हो, உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். परमेश्वर आपको छुटकारा देने वाला है। சொல்லிட்டு ऐसे कहकर மோசே வந்து ஆண்டவர்ட்ட போய் முறையிடுறார். मूसा जाकर परमेश्वर से जाकर बातें करता है, விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தாச்சு. आप छुटकारा देकर बाहर ले आए। இந்த ஜனங்களும் இன்னும் பயந்துட்டு தான் ये இருக்கிறாங்க. लोग भी अब तक डर रहे हैं, பார்வோனும் துரத்திக்கிட்டு தான் இருக்கிறார். फारोन भी हमारा पीछा कर रहा நீங்க है, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. आप कुछ कर नहीं रहे हैं। ஹalleluya. हालेलुया। இந்த வசனம் சொல்லுகிறது, 15 वचन कहता है, கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், परमेश्वर ने मूसा को देखकर कहा, என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, तुम मेरे साथ दुआई करने का कारण क्या है, முறையிட்டு கொண்டு இருக்கிற, क्यों मेरे पास दुआई दे रहा புறப்பட்டு है, போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரத்துக்கு சொல்லு. बढ़कर जाओ कर इसे लोगों से तुम कहो, நீங்க புறப்பட்டு போங்க. आप निकल कर जाओ। யோசிச்சு பாருங்க, जरा सोच कर எங்க देखो, புறப்பட்டு போங்க. काम बल कर जाएं,
எங்க புறப்பட்டு போக முடியும்? कहाँ तैयार होकर जाएं? முன்னாடி செங்கடல் இருக்கு, आगे लाल समुद्र है, பின்னாடி பார்வோன் வர்றான், पीछे पारोन आ रहा है, எங்க புறப்பட்டு போக? कहाँ तैयार होकर जाएं? ஆனா ஆண்டவர் சொன்னா புறப்பட்டு போங்க. लेकिन परमेश्वर कहते हैं, तैयार होकर जाओ। ஹalleluya. ஹalleluya. வழி இருந்தா தானே போக முடியும். अरे मार्ग है तो जा सकते हैं, வழியே இல்லையே. रास्ता ही नहीं है। ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், परमेश्वर मूसा को देख மோசே कहते நீ हैं, சும்மா நிக்கிற? क्यों शांत क्यों खड़े हो? உன் கோலை ஓங்கி உன் கையை நீட்டி சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. हाथ को बढ़ाकर लाठी को उठाकर तुम समुद्र को दो भाग करो। சமுத்திரத்தின் மேல் நீட்டு, समुद्र की ओर से बढ़ाओ, அந்த சமுத்திரத்தை நீங்க பிளந்து விடு. उस समुद्र को दो भाग कर दो। ஹalleluya. हालेलुया। யோசிச்சு பாருங்க, जरा सोच कर देखो, மோசேயுடைய கோல் எவ்வளவு நீளம் இருந்திருக்கும்? मूसा का लाठी कितना बड़ा होगा? எவ்வளவு நீளம் இருந்திருக்கும்? कितना बड़ा होगा? ஒரு 8 அடி, एक 8 फुट, மிஞ்சி போனா 10 அடி, हो सकता है 10 फुट, அதுக்கு மேல தூக்கிலாம் சமக்க முடியாது. उससे बड़ा तो नहीं उठाकर चला सकते। हालेलुया। அவ்வளவுதான் இருந்திருக்கும். उतना ही रहा होगा। இந்த கோல் வந்து ஒரு ஆடு மேய்க்க வைக்கிற ஒரு சாதாரண கோல் தான். जो बकरी चराने वाले साधारण एक लाठी थी उसके हाथ அந்த में। கடல் எவ்வளவு நீளம் இருந்திருக்கும்? वो समुद्र कितना बड़ा रहा होगा? எவ்வளவு நீளம் இருந்திருக்கும் பாருங்க. कितना बड़ा रहा होगा सोचिए। இங்க அவ்வளவு பெரிய நீளமான கடலை इतनी बड़ी लंबाई उस समुद्र को கையில இருக்க இந்த சின்ன கோலை பார்த்து ஆண்டு சொல்றாரு, हाथ में रखे छोटे लाठी को देखकर कहता है, நீட்டு. उस समुद्र की ओर बढ़ाओ। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। கடல் மீது நீட்டு, समुद्र की ओर बढ़ाओ, அந்த கடல் ரெண்டாய் பிளக்கும். वो समुद्र दो भाग होगा। ஹalleluya. हालेलुया। உங்ககிட்ட எவ்வளவு வல்லமை இருக்குலாம் கணக்கு போடாதீங்க. आपके पास कितना सामर्थ है उसकी आप नापतोल मत करो। உங்ககிட்ட எவ்வளவு அபிஷேகம் இருக்கலாம் கணக்கு போடாதீங்க. आप कितना अभिषेक है उसका नाप मत करो। ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு கிருபை கொடுத்திருக்காரு, வரங்கள் கொடுத்திருக்காரு கணக்கு பார்க்க. परमेश्वर आपको कितने अनुग्रह दिए, कितने वरदान दिए, उसे नापो मत। எடுத்து நீட்டுனா उठाकर बढ़ाओ बोले तो இந்த கோலை விட 1000 மடங்கு நீளமான செங்கடல் கூட பிளக்கும். और उस लाठी से 1000 गुना बड़ा लाल समुद्र भी दो भाग होगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। வச்சிருக்க கோல் சின்னதுதாங்க, हो सकता है लाठी छोटा எனக்கு हो, முன்னாடி இருக்கிற செங்கடல் हो பெருசுதான். सकता है मेरे सामने लाल समुद्र बड़ा ஆனா இந்த है, கோலுக்குள்ள இருக்கிற வல்லமை இருக்குல்ல, लेकिन इस लाठी के अंदर जो सामर्थ है ना, இந்த செங்கடலை போல 100 செங்கடல் ஒன்றா வந்து इस பிளக்கும். लाल समुद्र से 100 लाल समुद्र से दो भाग करेगा। ஹalleluya. हालेलुया। எனக்கு முன்பாக இருக்கிற வழிகளை பிளப்பதற்கு, मेरे सामने वाले मार्ग को बढ़ाने के लिए, எனக்கான வழிகளை திறப்பதற்கு, मेरे लिए मार्ग को खोलने के लिए, நான் எதிர்பார்த்திராத வழிகளை என் தேவன் திறக்கிறவராய் मैं இருக்கிறார். सोच भी नहीं सकते वैसे रास्ते को खोलने के लिए मेरा परमेश्वर समर्थवान है। ஹalleluya. हालेलुया। சில நேரத்துல हो सकता है कुछ समय में முறையிடுகிற நிறுத்திட்டு செயல்பட ஆரம்பிக்கணும். हम दुआई देने को छोड़कर हमें क्रिया करना है। அப்படி செயல்படும் பொழுது जब हम क्रिया करते हैं, உங்களுக்கு எந்த அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட அதிகமாக எதிர்பார்க்கணும். हम जितने हमें दिया गया उससे ज्यादा हमें अपेक्षा करना है। ஹalleluya. हालेलुया। மூணு காரியத்தை எப்போது ஃபாலோ பண்ணுங்க. ये 3 विषयों को हमेशा आप मन में रख लीजिए। எப்போதும் முறையிட்டு கொண்டே இருக்க கூடாது. हमेशा प्रार्थना विनती करते नहीं எப்போதும் रहना है, ஜெபித்து கொண்டே இருக்க கூடாது. हमेशा प्रार्थना करते नहीं रहना है। ஜெபித்து முடித்துட்டு செயல்ல வாங்க. प्रार्थना करते ही क्रिया में आओ। ஹalleluya. हालेलुया। செயல்ல வரும் பொழுது जब आप क्रिया में आते हो, உங்களுக்கான விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? आपका विश्वास कैसे होना चाहिए? நான் ஒரு கிலோமீட்டர் நடந்து சுவிசேஷம் அறிவிச்சாலும் 1 किलोमीटर चलकर मैं सुसमाचार बताऊं तो எனக்கான ஆத்துமா 1000 கிலோமீட்டர் இருந்து வரும்னு நினைங்க. मेरे जो प्राण जो है 100 किलोमीटर से मेरे लिए आएगा कैसे आप सोचिए। ஹalleluya. हालेलुया। நான் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்றேன் एक பாருங்களேன். छोटा उदाहरण देता हूं। இப்ப நம்ம ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், हम सेवका के लिए प्रार्थना करते हैं, ட்ராக்ஸ் கொடுக்க போவாங்க, हम ट्रक्स देने के लिए जाते हैं, ஜெபம் பண்ணிட்டு प्रार्थना कर कर செயல்ல போவாங்க. क्रिया करते हैं। ட்ராக்ஸ் கொடுக்க போகும்பொழுது ट्रक्स देने जाते वक्त, அல்லது ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்பொழுது एक सुसमाचार के लिए जाते देते நம்ம सामने எவ்வளவு को, தூரம் போவோம்? हम कितने दूर जाते हैं? எவ்வளவு தூரம் போவாங்க? कितने दूर जाते हैं? போனா ஒரு 2 கிலோமீட்டர் அவ்வளவுதான். हो सकता है यहाँ इर्द गिर्द 2 किलोमीटर तक, அவ்வளவுதான். 1 கிலோமீட்டர் தான், 2 கிலோமீட்டர் கூட இருக்கான்னு நினைக்கிறேன். 1 किलोमीटर होगा, 2 किलोमीटर भी नहीं होगा। ஹalleluya. हालेलुया। இவ்வளவுதான் போறோம். इतने ही हम जाते हैं, ஆனா எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? लेकिन अपेक्षा क्या होनी चाहिए? இந்த முழு கல்யாணம் சர்ச்சுக்கு வரணும். ये पूरा कल्याण इस कलीसिया में आना है। ஹalleluya. हालेलुया। இதுதான் எதிர்பார்ப்பு. यही हमारी अपेक्षा होनी அப்படி चाहिए। எதிர்பார்க்கும் பொழுது जैसे हम अपेक्षा करते हैं, ஆண்டவர் எதிர்பார்த்திராத நன்மைகளை அவர் செய்வார். आप सोच भी नहीं सकते वैसे अद्भुत कार्य को परमेश्वर करेगा। ஹalleluya. हालेलुया। அப்ப நீங்களும் நான் எதிர்பார்க்கிற விதமாய் தான் அவர் வழிகளை திறக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. हम जैसे सोचते हैं वैसे ही परमेश्वर मार्ग खोलेगा, इसकी जरूरत नहीं है। ஹalleluya. हालेलुया। அவர் எதிர்பார்க்காத வழிகளை அவர் திறப்பாருங்க. हम जो सोच भी नहीं सकते वैसे मार्ग को वो खोलेगा। எப்பா எங்களுக்கு வேற ஒரு வழியை காட்டுங்கன்னு சொல்லி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்க. इसलिए लोगों ने पूछा परमेश्वर हम एक दूसरे के रास्ते को दिखाइए எங்களுக்கு कर, ஒரு வேற வழியை காட்டுங்க. हम एक दूसरे रास्ते को बताइए, இல்ல அப்படின்னா நம்ம பின்னாடி எகிப்துக்கு போறோம். नहीं तो हम फिर से पीछे मिस्र देश को जाते हैं। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்த வழிகள் இதுதான். इसलिए लोगों के सामने रहा ये 2 ही रास्ता था। ஒன்னு செங்கடலை சுத்தி வேற வழியா போகணும், एक हो सकता है लाल समुद्र को फिर कर दूसरे
मार्ग से जाना है, இல்லாட்டினா ரிட்டர்ன் எகிப்துக்கு नहीं तो போகணும். पीछे फिर से मिस्र देश को जाना है। அவர்கள் ஒரு நாளும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். उन्होंने कभी सोचा भी नहीं होगा, நான் சொல்றேன், அந்த இடத்துல நம்ம இருந்தா கூட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க माட்டோம். उन्हें अपने हो सकता है देखो हम भी वहां रहते तो हमने ऐसा नहीं सोचा ஆண்டவர் है। செங்கடலை பிளந்து வழிகளை திறப்பார் என்று சொல்லி எந்த ஒரு இஸ்ரவேலனாவது எதிர்பார்த்திருப்பானா? कोई भी अपेक्षा नहीं की होगा इसलिए लोगों ने कि परमेश्वर लाल समुद्र को दो भाग कर रास्ता देगा कर, யாரும் எதிர்பார்க்கல. किसी ने अपेक्षा नहीं की। ஹalleluya. மோசே கூட அதை எதிர்பார்க்கலங்க. मूसा ने भी उसकी अपेक्षा नहीं की थी। ஏன்னா மோசே அதை எதிர்பார்த்திருந்தா अगर मूसा ने अपेक्षा किया होता ஆண்டவர் तो அப்படியே ஜெபித்திருப்பார். वैसे मूसा ने प्रार्थना किया होगा। செங்கடல் தான் எங்களுக்கு தடையா இருக்கு. ये लाल समुद्र हमारे लिए இத மாத்திரம் கொஞ்சம் பிரிச்சு தந்துருக்கோம். इसे आप दो भाग कर दे दीजिए, நாங்க எங்க பாட்டுல போயிருவோம். हम ऐसे हम उसमें से चले जाएंगे। ஹalleluya. हालेलुया। அதுதான் எதிர்பார்த்திராத வழிகளை கர்த்தர் நமக்கு ஆயத்தம். जैसे आप सोच भी नहीं सकते वैसे मार्ग को परमेश्वर आपके लिए खोल कर देगा। நிச்சயமாக निश्चित रूप से வருகிற நாட்கள்ல கர்த்தர் அதை உங்க வாழ்க்கையில செய்வார். आने वाले दिनों में परमेश्वर आपके जीवन में उस कार्य को करेगा, அதை செய்ய आपके விரும்புகிறார். परिवार में वो करने वाला है। 21 वचனத்தை பார்க்கும் பொழுது 21वें वचन में जब हम पढ़ते हैं, மோசே தன் கையை நீட்டினான், मूसा ने अपने हाथ को बढ़ाया, சமுத்திரத்தின் மீது நீட்டினான். समुद्र की ओर बढ़ाया। அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ் காற்றினார். परमेश्वर ने रात भर एक हवा को बहाया, சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து समुद्र को बाजू में होने அதை करने வறண்டு போக பண்ணினார். उसे सूखा जमीन बना दिया। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। மோசே எவ்வளவு நேரம் கொலை நீட்டி இருப்பார்? मूसा कितने समय तक अपने हाथ को बढ़ाए रखा होगा? எவ்வளவு நேரம் எழுதலங்க. कितने देर नहीं लिखा है। யோசுவா योशुआ யுத்தம் நடக்க சொல்ல, युद्ध करते वक्त, அமலேக்கியர் மீது யுத்தம் நடக்க சொல்ல, हम लोग के साथ युद्ध होते அந்த वक्त ஜெயம் பெறுகிற வரைக்கும் கோலை நீட்டி கொண்டிருந்தார். वो जय पाने तक अपने लाठी को उठाकर रहा। ஹalleluya. हालेलुया। அந்த ஜெயம் எவ்வளவு மணி நேரம் நீட்டிட்டு இருந்திருப்பார். वो कितने घंटे तक उठाकर खड़ा था। ஆனா மோசே அப்படி இல்ல. मूसा ने ऐसे नहीं किया, ஜஸ்ட் சமுத்திரம் மீது நீட்டினார், அவ்வளவுதான். जस्ट सिर्फ लाठी को समुद्र की ओर बढ़ाया। ஹalleluya. हालेलुया। அவர் ஒரு மிஞ்சி போன ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நீட்டி இருப்பார். हो सकता है 1 मिनट या 2 मिनट बढ़ाया होगा, ஆனால் வழிகளை பிளப்பதற்கு, लेकिन रास्तों को बढ़ाने के लिए, அந்த வழிகளை திறப்பதற்கு उस रास्ते को खोलने के लिए ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? परमेश्वर ने क्या क्या जानते हैं क्या? ராம் முழுவதும் காற்றை வீச பண்ணார். रात भर उस हवा को परमेश्वर ने बहाया। ஹalleluya. हालेलुया। உங்களுடைய முயற்சி சில நிமிடம் முயற்சி, हो सकता है आपका प्रयास कुछ क्षण के लिए होगा, कुछ पल के लिए होगा, ஜெபம் சில நிமிடம் हो ஜெபம், सकता है कुछ मिनटों के लिए आपकी प्रार्थना होगी, நம்முடைய பிரயாசம் சில நிமிட பிரயாசம். हमारी प्रयास कुछ मिनटों के लिए होगी। அதற்காக उसके लिए தேவன் हमारे परमेश्वर ராம் முழுவதும் செயல்படுகிறவராய் இருக்கிறார். रात भर परमेश्वर क्रिया करने वाला परमेश्वर है। हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं क्या? என் பிள்ளைக்கு வழி திறக்கணும். कैसे भी मेरे बच्चों के लिए रास्ते को खोलना है। எதிர்பார்த்திராத வழிகளை திறக்கும். हम सोच भी नहीं सकते वैसे रास्ते को खोलने वाला है। வசனம் சொல்லுகிறது, 29 वचन कहता है, இஸ்ரவேல் புத்திரரோ इस्राएली लोग சமுத்திரத்தின் நடுவாக समुद्र के बीच से தாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். सूखे मार्ग पर चलकर गए। அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றது. उनके दाईं और बाएं दोनों ओर दीवार की तरह पानी खड़ा था। வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். सूखे रास्ते पर चलकर गए। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। வெறுமனே செங்கடல் பிரிய மாத்திரம் செய்யல. सिर्फ लाल समुद्र दो भाग नहीं हुआ। செங்கடல் அந்த தண்ணி இருந்த இடத்துல ஈரப்பதம் இருந்திருக்கும், அப்படிதானே? जहाँ पानी रहा होगा वहाँ पर नमी तो रहा होगा पानी का, இருக்குமா இருக்காதா? रहेगा कि नहीं? கண்டிப்பா இருக்கணும். निश्चित रूप से रहेगा। ஆனா लेकिन வசனம் சொல்லுகிறது, वचन कहता है அவங்க வெட்டாந்தரையில கடந்து वो போனார்கள். सूखे जमीन पर चलकर गए। ஹalleluya. हालेलुया। சகதியில நடந்து போக கூடாது. वो चिकड़ में चलकर नहीं जाना है, மறுபடியும் அழுக்காயிருவாங்க. फिर से वो गंदे हो जाएंगे। தேவன் செங்கடலை பிரிப்பது மாத்திரமல்ல, हमारा परमेश्वर सिर्फ लाल समुद्र को दो भाग ही नहीं, நீங்க எப்படி நடந்தால் உங்களுக்கு லகுவாய் இருக்கிறோமோ அப்படி வழிகளை आप உருவாக்கி जैसे चलोगे आपके लिए आसान होगा, वैसे रास्तों को तैयार कर देगा। ஹalleluya. हालेलुया, हालेलुया। எதிர்பார்க்கிற மாதிரி ஆண்டவர் செய்ய மாட்டார். आप जैसे सोचते हैं वैसे परमेश्वर नहीं करेगा। காரியங்களுக்கு நீங்கள் வழிகளை எதிர்பார்த்து हो கொண்டிருக்கிறீர்கள். सकता है आप कुछ मार्ग को ऐसे अपेक्षा कर रहे होंगे, இந்த வழி திறந்தா எனக்கு ஆசீர்வாதமா ये இருக்கும். रास्ता अगर खुल जाता तो मुझे आशीष में होगा, இந்த வேலை கிடைச்சா எனக்கு ஆசீர்வாதமா या अगर இருக்கும். ये नौकरी मुझे मिल जाती है तो मुझे आशीष में होगा। இந்த வழியை நான் தாண்டிட்டேன், இத பார் பண்ணிட்ட அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நன்மையா இருக்கும்னு वो நினைக்கிறேன். ये रास्ते को मैंने पार कर दिया, हो सकता है आगे मेरे जीवन में भलाई हो। ஆவியானவர் சொல்லுகிறார், पवित्र आत्मा आपसे कहता है, எதிர்பார்த்ததை விட அதிகமாக வழிகளை திறக்கிறது. आप जो अपेक्षा करते हैं उससे ज्यादा मार्ग को परमेश्वर खोलने के लिए सामर्थवान है। ஹalleluya. हालेलुया, हालेलुया। நிச்சயமா ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவர்ட்ட நிச்சயமா கேளுங்க. आप निश्चित रूप से परमेश्वर से मांगिए, எனக்கான வழிகளை நீங்க தரங்கப்பா. मेरे लिए मार्ग को आप खोलिए। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க, எதிர்பார்த்திராத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். जो आप अपेक्षा नहीं करते वैसे आशीष को परमेश्वर आपको देगा। அது எதிர்பார்த்திராத வழிகளை கத்தத் தருவார். जैसे आप सोच नहीं सकते वैसे रास्तों को आपके लिए खोलेगा। மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம். तीसरे विषय को देखेंगे, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் प्रेरित के 12वां अध्याय 1-4 வரைக்கும் பார்க்கும்போது 1 से 4 तक पढ़ेंगे। Acts chapter 12 verse 1 and 4 வாசிங்க. प्रेरित 12
காலத்திலே हेरोदेस राजा சபையிலே ஆ, சிலரை துன்பப்படுத்த தொடங்கி சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். பேதுருவை விடுவிக்க பிடிக்க தொடங்கினான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர்ச்சேவராய் ஏற்படுத்தி 4 வசமாக ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம் ஏரோது ராஜா, यहाँ पर हम देखते हैं हेरोद राजा யாக்கோபை பிடித்தார். याकूब को पकड़ा, பிடித்து கொலை செய்து விட்டார். उसे मार दिया. இது யாருக்கு பிடிச்சதுன்னா யூதருக்கு பிடித்தது. ये किनको अच्छा लगा? यहूदियों को अच्छा लगा. யூதர்லாம் நினைச்சாங்க, சொல்றாங்க, यहूदी लोग कहते हैं எங்க ராஜா இப்பதான் நல்ல ஒரு தீர்ப்பை செஞ்சிருக்கார். हमारे राजा ने अभी एक अच्छे कार्य को किया है. ஹல்லேலூயா. हालेलुया. ஏன்னா யூதருக்கு விரோதமா இவங்க பிரசங்கம் பண்றாங்க, ये यहूदियों के विरोध प्रचार करते हैं, அவங்களுக்கு விரோதமா ஊழியம் பண்றாங்க. उनके विरोध सेवकाई करते हैं. எங்க ராஜா இப்பதான் நல்ல ராஜா அப்படினா हमारा राजा अभी अच्छा राजा है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப ஏரோது இதை கேள்விப்பட்ட உடனே हेरोद इसे सुनते ही, எப்படி ஒரு ராஜாவுக்கு மக்கள் சப்போர்ட் தான் அவசியம். जैसे राजा को क्या लोगों की सहायता की जरूरत रहती है, वैसे ஹல்லேலூயா. हालेलुया. எப்பொழுதும் அவங்களுக்கு பப்ளிக் சப்போர்ட் இருக்கணும். हमेशा पब्लिक उनके साथ रहना है. உடனே அவங்க என்ன யோசிச்சாருன்னா, तुरंत क्या सोचा, யாக்கோபை கொன்னதுக்கே இவ்வளவு சப்போர்ட் வருதா? याकूब को मारने के लिए लोग इतने आनंदित होते हैं, तो யாக்கோபோட பெரிய ஆள் ஒரு ஆள் இருக்கு, याकूब से बड़ा एक व्यक्ति है, பேதுருவை பிடிச்சோம். पतरस को पकड़ते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. பேதுருவை பிடிச்சு சிறைச்சாலையில வச்சாச்சு. पतरस को पकड़कर बंदीगृह में रख दिया. புளிப்பில்லாத பண்டிகை அது நடந்து கொண்டு இருக்கிறது. अकबर ये रोटी के त्योहार चल रहा है. அதுக்கு அப்புறம் பஸ்கா பண்டிகை வரும். उसके बाद फसह का त्योहार आता है. இந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்ச உடனே इस फसह के बाद நம்ம பேதுருவை வெளியே கொண்டு வருவோம். पतरस को बाहर लाएंगे. வெளியே கொண்டு வருவோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? बाहर लाना मतलब क्या जानते हैं क्या? ஜனங்களுக்கு முன்னாடி அவரை கொல்ல போறாருன்னு அர்த்தம். लोगों के बीच में उसे मारने वाला है. ஹல்லேலூயா. हालेलुया. அதுதான் சொல்லப்படுகிறது. वही वो कहा गया है. ஜனங்களுக்கு முன்பாக लोगों के बीच में தலையை வெட்டியோ அல்லது சிலுவையில தூக்கி போட்டோ அல்லது நெருப்புல போட்டோ கொல்லணும். उसे सर काटकर या उसके सूली पर मारकर या उसे अग्नि में डालकर उसे मारना है. அந்த நாட்களில் இப்படிப்பட்ட முறைகள் மரண தண்டனைக்கு இருந்தது. इसी प्रकार के मरण के उनको दंड दिया जाता था. ஹல்லேலூயா. हालेलुया. ஏரோது அப்படிதான் நினைத்துக் கொண்டு இருக்கிறார். हेरोद ऐसे ही सोच रहा है. பஸ்கா பண்டிகை முடிஞ்ச உடனே மறுநாளே தூக்கிடலாம். फसह का त्योहार समाप्त होने के बाद उसे वो मार देंगे. அப்படி யோசிச்சு 4 செக்யூரிட்டி கார்டு 4 என்ன சொல்றது லேயரா செக்யூரிட்டி கார்டு கொடுத்தாரு. 4 कक्ष के 4 तरह के पहरेदार के साथ उसे पहरा दिया है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ வெளியே கொண்டு வருவதற்கு முந்தின நாள் बाहर लेके आ जाने वाले पहले दिन என்ன நடந்தது? क्या होता है? 5 வசனம் சொல்கிறது, 5 वचन कहता है, சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார். कलीसिया लोग उसके लिए लगातार परमेश्वर से प्रार्थना कर रहे थे. சபையார் பயங்கர ஜெபம். कलीसिया के लोग बहुत बड़ी प्रार्थना. ஹல்லேலூயா. हालेलुया. எதற்கு ஜெபம் பண்ணிருப்பாங்க? किसके लिए प्रार्थना किया होगा? எதுக்கு ஜெபம் பண்ணிருப்பாங்க? किसके लिए प्रार्थना की होगी? பேதுரு पतरस வெளியே வரணும். बाहर आना है. ஏரோது அதைத்தானே செய்ய போறான். हेरोद भी वही तो करने वाला है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா ஏரோது வெளியே கொண்டு வந்தா लेकिन हेरोद बाहर ले आता है तो பேதுரு தலை வெட்டப்படும். पतरस का सर कलम किया जाएगा. பேதுருவை தேவன் வெளியே கொண்டு வந்தா पतरस को परमेश्वर बाहर ले आते हैं तो பேதுருடைய ஜீவன் காக்கப்படும். पतरस का जीवन जान बचा ली जाएगी. हालेलुया. ரெண்டுமே ஒரே செயல் தான் நடக்க போகுது. दोनों में एक ही कार्य होने वाला है. சிறைச்சாலையில இருந்து ஏரோது ராஜா கொண்டு வரணும், இல்லனா தேவன் கொண்டு வரணும். बंदीगृह से हेरोद राजा बाहर लाना है या परमेश्वर बाहर ले आना எந்த है? முறையிலாவது பேதுரு வெளியே வரணும், அவ்வளவுதான். इसी तरीके से पतरस बाहर आना है. ஹல்லேலூயா. हालेलुया. இப்ப ஏரோது அங்க நினைச்சு கொண்டிருக்கார், நாளைக்கு காலையில நான் வெளியே கொண்டு வர போறேன். हेरोद राजा सोच रहे हैं कल सवेरे उसे मैं बाहर लाने वाला இந்த हूं. சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. या कलीसिया लोग एकदम बहुत जोर से प्रार्थना कर रहे हैं காலையில வெளியே வரக்கூடாது, कल सवेरे बाहर नहीं आना है, இன்னைக்கு நைட்டே வெளியே வந்துரும். आज रात को ही बाहर आना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஊக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். ऐसे परमेश्वर से प्रार्थना करते वक्त ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் हेरोद ने जिस दिन नियुक्त किया था उस दिन के पहले की रात பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு पतरस 2 जंजीरों से बांधा गया है. 2 போர் சேவர்கள் நடுவில் நித்திரை பண்ணி கொண்டு 2 सेवकों के बीच में वो सो रहा है. காவற்காரர்கள் சிறைச்சாலைக்கு முன்னாடி நிற்கிறாங்க. सिपाही लोग बाहर खड़े हैं. இப்ப என்ன நடக்கிறது? जब क्या हो रहा है? கர்த்தருடைய தூதன் வந்து தட்டி எழுப்புகிறார். परमेश्वर का दूत आकर उसे उठाता है. அறையிலே வந்து வெளிச்சம் பிரகாசிக்கிறது. कोठरी में एकदम उजाला आ जाता है. பேதுரு விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். पतरस को खटखटाकर कहता है कि जल्दी से उठो कर. உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. उसके हाथों से जंजीर गिर पड़ती है.
है। ஹalleluya हालेलुया। 11 வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது 11 वचन तक जब हम पढ़ते हैं, பேதுருவை வெளியே விடுவித்துக் கொண்டு வருகிறார். पतरस को छुड़ाकर बाहर ले आते हैं। இப்போ இந்த விடுவிக்கிற இந்த காரியத்தை इस छुड़ाने के इस कार्य को, ஆண்டவர் சொல்றாரு, எதிர்பார்த்திராத விடுதலையை ஆண்டவர் தருவார். जो सोच नहीं सकते ऐसे छुटकारे को परमेश्वर देता है। ஹalleluya हालेलुया। பேதுரு எதிர்பார்க்கல, உண்மையிலே எதிர்பார்க்கல. पर पतरस ने निश्चित रूप से अपेक्षा नहीं की थी। அப்படி எதிர்பார்த்து இருந்தா, अगर उसने अपेक्षा किया होता तो, யோசிச்சு பாருங்க, எதிர்பார்த்து இருந்தா अगर उसने अपेक्षा की होती तो என்ன பண்ணி இருப்பார்? क्या किया होगा? தூங்கி இருப்பாரா? सोए होंगे क्या? தூங்கி இருக்க மாட்டாரு. नहीं सोए होंगे, ஏன்னா அவர் எதிர்பார்ப்பு என்ன இருந்திருக்கும்? क्योंकि इसकी अपेक्षा क्या रही होगी? இன்னைக்கு ராத்திரியில தேவன் என்னை விடுவிக்க போறார். आज रात को परमेश्वर मुझे छुड़ाने वाले நான் हैं। என் ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா போட்டு ரெடியா मेरे இருக்கேன். कपड़े सब मुझे अच्छे ठीक ठाक पहनकर मुझे तैयार बैठना है। பேதுரு விடுவிக்கப்பட போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு பேதுருட்ட துளி அளவும் இல்லை. पतरस छुड़ाया जाने वाला है करके ऐसे बूंद भर भी उसके मन में அதனால अपेक्षा அவர் नहीं என்ன थी। பண்றாரு? அவர் பாட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. इसके लिए वो क्या कर रहा है? आराम से सो रहा है। அவருக்கு என்ன? वो उसको क्या है? எந்த பயமும் கிடையாது. कोई भय नहीं है। அவருக்கு தெரியும், वो जानता है தலையை வெட்டினான சிலுவையில தொங்க விட்டான, मुझे मेरे सर को काटो या मुझे क्रूस पर चढ़ाओ, ஏன் ஜீவன் போச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் ஆண்டவரோட இருக்க போறேன். मेरी जीवन यहाँ से निकली तो अब अगले क्षण में यीशु के साथ रहूंगा। அவருக்கு மரணத்தை குறித்து பயம் கிடையாது. उसको मरण के विषय में उसके मन में कोई डर नहीं அதனால था। அவர் விடுதலையை குறித்து எதிர்பார்க்கல. उसको उसने छुटकारा से सोचा ही नहीं। அவர் ஒரு பாட்டு தூங்கிட்டு இருக்கிறார். वो अपनी ओर से एक तरफ सोया हुआ है, ஜனங்கள் அங்க ஒரு பக்கம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. लोग एक तरफ से उसके लिए प्रार्थना कर रहे हैं। அவங்க எதிர்பார்த்தாங்க, उनकी अपेक्षा है, ஆனா எப்படி இன்னும் தெரியாது. लेकिन कैसे वो नहीं जानते हैं। அப்படி பேதுரு இன்னைக்கு நைட் வெளியே வர போறாரு தெரிஞ்சிருந்தா, तो पतरस आज रात को बाहर आने वाला अगर वो जानते थे तो ஜெபிக்கிறதுல ஒரு 4 பைலவான வந்து தெசல வாசல் நின்றுப்பாங்க. हो सकता है प्रार्थना के लिए 4 पहलवान अगर उस दरवाजे पे खड़े होंगे। ஹalleluya हालेलुया। பேதுரு எப்படி சோரியரி குறித்து வந்துருவாரு? पतरस कैसे भी दीवार छान उड़ी मारकर आ जाएगा, வாசல் ஏறி குதிச்சு வந்துருவாரு. उस रास्ते को फांद कर आ जाएगा, நம்ம தூக்கிட்டு போயிடலாம். हम उसे उठा कर ले जाएंगे। ஆனா लेकिन ரெண்டு பேருக்குமே எதிர்பார்ப்பு கிடையாது. दोनों के मन में अपेक्षा नहीं थी। ஹalleluya हालेलुया। ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? लेकिन परमेश्वर क्या करते हैं? இந்த ராத்திரியில தூங்கி கொண்டிருக்கிற பேதுருட்ட வர்றார் தூது. इस रात में सोते हुए उस पतरस के पास देवदूत आता है। ஹalleluya हालेलुया। கர்த்தர் கொடுக்கிற விடுதலை எப்படி இருக்கும்னு சொல்லி இங்க ஆவியான பேச வேண்டும். परमेश्वर देने वाला छुटकारा कैसे होता है, ऐसे पवित्र लोग आपसे बातें करना चाहते ஏழாம் हैं। வசனம் சொல்லுகிறது, 7वां वचन कहता है, அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. उस कोठरी में एक ज्योति में चमक आ गई। ஹalleluya हालेलुया। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுக்கும் பொழுது परमेश्वर हमारे जीवन में एक छुटकारा को देते वक्त என்ன காரியத்தை செய்வார்? क्या करेगा? முதலாவதாக पहले அவர் இருளான ஸ்தலத்துல வெளிச்சத்தை கொண்டு வருவார். उस अंधेरे के स्थान में इस ज्योति को ले आएगा। சிறைச்சாலை ஃபுல்லா நைட் இருள் இருக்கு. उस कोठरी पर में उस बंदीगृह में पूरी तरह से अंधेरा है। ஹalleluya हालेलुया। அங்க வெளிச்சம் கிடையாது. वहां पर रोशनी नहीं है। சிறைச்சாலை ஒரு இருட்டறையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். बंदीगृह के अंधेरी कोठरी में बैठा हुआ है। ஏன்னா இந்த மரண தண்டனை விதிக்கப்படுகிற கைதி இருக்கிற அறைகள்ல जिनको मरण की सजा दी जाती है उस कैदियों के कोठरी में அவங்க தனியா தான் இருப்பாங்க. वो अकेले रहते हैं। அந்த லைட்லாம் இருக்காது. वहां पर रोशनी नहीं होती है। அவங்க தனிமையில அங்க சாகறதுக்கு முன்னாடி இங்கே பாதி செத்துருவாங்க. वहां मरने से पहले यहाँ अपने आप मन में अर्धे रूप से मर जाते हैं। ஹalleluya हालेलुया। அவங்க மென்டலி வந்து பாருங்க பாதி செத்துருவாங்க. उनके मन ही मन अर्धा मर जाते हैं, ஏன்னா அவங்களுக்கு அந்த மரண தண்டனை அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். क्योंकि मरण की सजा है, मरण की सजा है, मरण से मन में सच चलता रहता है। அப்படிதான் பேதுரு வாழ்க்கையில ஒரு பெரிய இருள் வந்து சூழ்ந்து விட்டது. वैसे कि पतरस के जीवन में एक अंधेरा आकर छा गया, ஆனா ஆண்டவர் விடுதலை கொடுக்க நினைத்து விட்டார். लेकिन परमेश्वर से छुटकारा देने ठान लिया। முதலாவதாக இருளை வெளிச்சமாய் மாற்று. पहले अंधेरे को रोशनी में बदलता है। உங்க வாழ்க்கையில எந்த இருள் இருந்தாலும் சரி, आपके जीवन में कोई सी प्रकार की अंधेरा क्यों ना हो, விடுதலை கொடுத்தால் முதலாவது வெளிச்சம் வரும். परमेश्वर छुटकारा देते तो पहले आपके जीवन में रोशनी आएगी। ஹalleluya हालेलुया। வெளிச்சம் நிச்சயமாய் வரும். रोशनी निश्चित रूप से आएगी। இப்போ பேதுருவை விலாவில தட்டுறார். पतरस को आपको कमर में खटखटाता है, விலாவில தட்டி சொல்றாரு, उसे टटोल कर कहता है, சீக்கிரமாய் எழுந்திரு. जल्दी से खड़ा हो, ஹalleluya சீக்கிரமாய் எழுந்திரு. जल्दी से खड़ा हो। அப்படின்னா இவர் என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? தூங்கிட்டு இருக்கிறார். इसके सो रहा है। ஹalleluya हालेलुया। ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में ஒண்ணு நித்திரை இருக்கும் एक शब्द नींद होगी அல்லது சோர்வு இருக்கும். या फिर मायूसी होगी, அப்பதான் படுத்திருப்பாங்க. तभी हम सो जाते हैं। ரொம்ப டயர்டா இருந்தா படுப்போம், बहुत थक जाते हैं तो सोते हैं, இல்ல தூங்கணும்னா படுப்போம். या सोना है तो सोते हैं। பேதுருடைய வாழ்க்கையில पतरस के जीवन में அன்னைக்கு நித்திரையும் இருந்தது, சோர்வும் இருந்தது. उस दिन मायूसी भी थी, नींद भी थी। ஆண்டவர் அவரை விடுவிப்பதற்காக परमेश्वर उसे छुड़ाने के लिए என்ன பண்ணார் தெரியுமா? क्या किया? முதல்ல நீ எழுந்திரு, पहले उठ जा, உன் சோர்வை விட்டு எழுந்திரு, अपनी मायूसी से उठ जा, உன்னுடைய நித்திரை விட்டு எழுந்திரு, अपने नींद से उठ जा, உன்னுடைய பலவீனத்தை விட்டு எழுந்திரு, तुम्हारे कमजोरी से उठ जा, உன்னுடைய துக்கத்தை விட்டு எழுந்திரு. तुम्हारे दुख से उठ जा। ஹalleluya हालेलुया। கர்த்தர் ஒரு மனிதனை விடுதலையாக்கும் பொழுது परमेश्वर एक मनुष्य को छुटकारा देते वक्त அவனை எழுப்புகிறார். முதல்ல पहले उसे उठाता है। ஹalleluya हालेलुया। வெளிச்சம் வரும். पहले रोशनी आती உங்க है, வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வர आपके ஆரம்பிக்கும். जीवन में थोड़ा थोड़ी बदलाव
आने लगती है। இதுவரைக்கும் இருந்த இருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாற ஆரம்பிக்கும். अभी तक जितने भी अंधकार थी थोड़े थोड़े से बदलने लगता है। அவர் செய்கிற என்ன தெரியுமா? दूसरा वो क्या करता है? கொஞ்சம் கொஞ்சமா உங்கள் சோர்வுகளை வெளியே அகற்றுவார். थोड़े थोड़े आपकी मायूसी को उसको दूर करता है। உங்கள் பலவீனம் வெளியே அகலப்போகும். आपकी कमजोरी दूर होती है। இதுவரைக்கும் இருந்த அந்த துக்கங்கள் பாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அகற்றுவார். अभी तक आपके मन में जो दुख और बोझ था धीरे धीरे दूर होता है। நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்கும். थोड़ा विश्वास पैदा होता है। அப்பா கொஞ்சம் வெளிச்சம் வந்துச்சு. थोड़ी रोशनी आ गई है। கொஞ்சம் வழி திறந்துச்சு. थोड़ा रास्ता खुल गया है। நம்பிக்கை வந்துச்சு. मुझे भरोसा आ गया है। என்னை விடுவிச்சு. परमेश्वर मुझे छुड़ा देगा कर எனக்கு மாற்றம் வந்துரும். इस समस्या से मुझे समाधान मिलेगा। எனக்கு ஒரு மாற்றம் வந்துரும். इस जीवन में मुझे बदलाव होगा। हालेलुया। हालेलुया। சோர்ந்து போய் இருக்கீங்களோ? अगर आप मायूसी के साथ हो गया, நித்திரை அடைந்து கொண்டு या இருக்கிறீர்கள், लेट कर सो रहे हैं क्या, கவலைப்படாதீங்க. आप मायूस मत ஆண்டவர் होइए। சொல்கிறார், परमेश्वर நீங்க कहता है எதிர்பார்த்திராத விடுதலையை நான் கொடுக்க आप போகிறேன். सोच भी नहीं सकते इसे உடைய छुटकारा சோர்வுகளை நான் அகற்ற போகிறேன். तुम्हारी कमजोरी को मैं दूर करने உடைய वाला हूँ, பலவீனங்களை நான் அகற்றுவேன். तुम्हारी बलिता को दूर करने वाला हूँ। हालेलुया। हालेलुया। அதை செய்ய வல்லமையுள்ளவராய் परमेश्वर करने के लिए सामर्थ्यवान है। அதுக்காக என்ன பண்ணார் அவரு? आगे उसने क्या அவர் किया? எழுப்பினது மாத்திரமல்ல, उसे उठाया அவர் नहीं, கைகளில் இருந்த சங்கிலிகள் எல்லாம் கீழே விழ उसके हाथों में जो जंजीर थी वो खुलकर नीचे गिरने लगी। हालेलुया। हालेलुया। சங்கிலிகள் விழ ஆரம்பித்தது. जंजीर खुलकर गिर पड़ी। அப்ப நான் கட்டுகள் அறுக்க அறுபட इसका मतलब बंधन टूटने लगे। இந்த சங்கிலிகளை கீழே விழ வைப்பதற்கு इस जंजीर को नीचे गिराने का பேதுருட்ட கீ கிடையாது. पत्रुस के पास उसकी चाबी नहीं है। பேதுருட்ட சாவி கிடையாது. पत्रुस के पास चाबी नहीं है। தேவதூதனும் சாவி கொண்டு வந்து திறக்கல. देवदूत ने भी चाबी लाकर उसे नहीं खोला। हालेलुया। हालेलुया। சாவி அங்க சிறைச்சாலை தலைவன்ட்ட இருக்கும். चाबी उस बंदी गृह के अधिकारी के पास है। हालेलुया। हालेलुया। ஆனால் ஒன்னால புரிந்து கொள்ளுங்க, लेकिन एक अच्छे से समझ लीजिए, உங்களை கட்டி இருக்கிற கட்டுகளின் சாவி சாத்தான் கையில இருக்கலாம். आपके हाथ में आप में जो बंधे हुए बंधन की चाबी हो सकता है शैतान के हाथ ஏதாவது में है, பிசாசு பிடித்த மனிதர் கையில இருக்கலாம். या शैतान के बंधे हुए व्यक्ति के हाथ में होगा। ஆனா என் ஆண்டவர் விடுவிக்க ஆரம்பித்து விட்டார். लेकिन अगर परमेश्वर आप छुड़ाने लगता है तो திறக்கிறதுக்கு சாவி தேவையில்லை. उसे खोलने के लिए उसकी चाबी की जरूरत नहीं है। हालेलुया। हालेलुया। ஆனா அந்த சங்கிலிகள் கீழே விழ ஆரம்பித்தது. अपने आप वो जंजीर खुलकर नीचे அவர் गिरेगी। கட்டுகள் அறுக்க ஆரம்பித்து விட்டார். उस बंधन को अगर वो तोड़ने लगता அது है तो தானாகவே உங்களை விட்டு விலக वो ஆரம்பிக்கும். अपने आप आपसे दूर होने लगेंगे। எந்த கட்டுகளா हो இருந்தாலும் सकता है किसी प्रकार के அது बंधन பாவ हो, கட்டுகளா हो सकता है இருந்தாலும், पाप के बंधन हो, சாப கட்டுகளா शाप के இருந்தாலும், बंधन हो, மந்திர கட்டுகளா இருந்தாலும், मंत्र के बंधन हो, செய்வன கட்டுகளா இருந்தாலும், जादू टोना के என் बंधन हो, இயேசு அதை அறுத்தெறிவார். मेरे यीशु से तोड़कर पार ஏன் करेंगे। தெரியுமா? क्यों जानते हैं क्या? அவர் உங்களை விடுவிக்க நினைத்து விட்டார். क्योंकि उसने उसे छुड़ाने के लिए निर्णय ले लिया है। हालेलुया। हालेलुया। அவர் விடுவிக்க ஆரம்பித்து விட்டார். अगर वो छुड़ाने लगता है तो வெளிச்சம் வருங்க. रोशनी आएगी, உங்க வாழ்க்கையில சோர்வுகள் அகலும். आपके जीवन में आपकी कमजोरी दूर होगी, அடுத்து இருக்கிற கட்டுகள் எல்லாம் அறுத்து எரியும். आगे आपके जीवन में जितने भी बंधनों से तोड़कर கை बाहर காலில் काटेगा। இருந்த கட்டுகள் சங்கிலி எல்லாம் விழ ஆரம்பிச்சது. हाथ पैर में बंधे हुए जंजीर सब गिरने लगे। இப்போ ஃப்ரீ ஆயிட்டார். अभी एकदम फ्री हो गए। हालेलुया। हालेलुया। ஃப்ரீ ஆயிட்டார். अभी एकदम फ्री हो गए। இன்னைக்கு மூன்றாவது ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில செய்யும். तीसरा हमारे जीवन में परमेश्वर उसी कार्य को करने वाला है। காரியங்கள் உங்களை கட்டி இருக்கிறதுனால कुछ विषय आपको बांधे हैं, ரொம்ப குழப்பமா இருக்கீங்களோ? आप एकदम व्याकुल हैं क्या, ரொம்ப பலவீனமா आप இருக்கிறீங்களோ? बहुत बलीनता के साथ हैं क्या, மென்டலி ரொம்ப டார்ச்சரா இருக்கு. आपको मन ही मन में बहुत तकलीफ हो रही है क्या? परमेश्वर कहते हैं मैं तुम्हें छुड़ाने वाला हूँ, मैं तुम्हें छुड़ाने वाला हूँ, எல்லா கட்டுகளையும் அறுத்து मैं सभी बंधन को तोड़कर फेंकने वाला हूँ। हालेलुया। விசுவாசிக்கிறீங்க? इतने सारे विश्वास करते हैं तब ये ताली बजाकर मेरे जीवन में परमेश्वर बंधन को तोड़ने वाला है, मेरे परिवार में बंधन को तोड़ने वाला है। இப்பொழுது इसी समय सभी बंधन को तोड़ रहा है, सभी बंधन को तोड़ रहा है, अभिषेक उतर रहा है, सामर्थ उतर रहा है। इसी समय மென்டலி டார்ச்சர் मन में जो भी है सभी कुछ छूट रहा है, மனதில் இருக்கிற டார்ச்சர் இயேசுவின் நாமத்தில் बीमारियां दूर हो रहा है। கட்டுகளை அறுக்கிறாங்க. बंधन को तोड़ने वाला परमेश्वर है, बंधन को तोड़ने वाला परमेश्वर है। என்ன பண்ணார் அவர்? तोड़ते ही वो क्या करता है? 8ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது 8वें वचन में हम देखते हैं, இப்பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், अब देवदूत कहते हैं உன் அறையை கட்டிக்கொள், अपने कमर को बांध, உன் அறையை கட்டு, अपने कमर को बांध, பாதரட்சியை தொடுத்துக்கொள். अपने जूते को पहन ले। அந்தபடி அவன் और செய்கிறான். उसने वैसे ही किया, உன் வஸ்திரத்தை போடு, उसे वस्त्र को पहन लो, அப்படியே போடுகிறார். वैसे उसने पहन लिया। हालेलुया. हालेलुया। என்ன நடக்குது தெரியுமா? उसके बाद क्या होता है? ஆண்டவர் சொல்லுகிறாரு, उस परमेश्वर ने कहा என்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை மறுபடியும் எடுத்து போட்டுக்க. अपने वस्त्र को फिर से उठाकर तुम पहन लो। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। கட்டுகள் இருக்கிற வரைக்கும் बंधन जब तक है அவருடைய பாதரட்சியை போட முடியலல்ல, पैर चप्पल को नहीं पहन पा रहे அவருடைய थे, சர்வாயுத வர்க்கத்தை போட முடியலல்ல, सब बल वाले वस्त्र को तुम पहन नहीं पा रहे हो, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வல்லமையை இப்ப செயல்படுத்த முடியலல்ல. सभी परमेश्वर के दिए वरदान को आप उपयोग में नहीं ला पा रहे हो। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर आज कहता கட்டுகளை है அறுத்துட்டோம், बंधन को तोड़ दिया, கட்டுகளை அறுத்து விட்டார். बंधन को तोड़ दिया। எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் एफेसी को 6
अध्याय 14 வசனத்தை பார்க்கும் பொழுது 14 वचन में पढ़ते हैं, சத்தியம் என்னும் கச்சையை கட்டிக்கொள்ளுங்க, सत्य नामक वस्त्र को बांध लो, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்க, नीति नामक कवच को पहन लो, ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளுங்க, तैयारी नामक चप्पल को पहन लो, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்க, विश्वास नामक ढाल को पकड़ लो, ரட்சணை என்னும் தலாசியை பிடித்துக் கொள்ளுங்க, ரட்சணை என்னும் தலைசீரா, रचन नामक सर के मुकुट को पहन लो, தெய்வ வசனத்தை பட்டயத்தை பிடித்துக் கொள்ளுங்க. परमेश्वर के वचन के तलवार को ले लो। ஹalleluya. हालेलुया। யோசித்து பாருங்க, जरा सोच कर ஒரு देखिए, மனிதன் एक मनुष्य அங்கு கட்டப்பட்டு இருக்கும் பொழுது उस बंधे हुए स्थिति में அந்த மகனுடைய வாழ்க்கையில இருள் இருக்குது. उसके जीवन में अंधकार है, அந்த இருளை ஆண்டவர் வெளிச்சமாய் उस மாற்றுகிறார். अंधकार को परमेश्वर रोशनी में அந்த लाता है, மகனுடைய வாழ்க்கையில சோர்வு இருக்குது. उसके मन में कमजोरी है, அந்த சோர்வை கர்த்தர் மாற்றினார். उस मायूसी को दूर करता है, அவருடைய வாழ்க்கையில கட்டுகள் இருந்தது. उसके जीवन में बंधन है, கட்டுகளை கர்த்தர் மாற்றினார். उस बंधन को परमेश्वर बदलता है। ஆனா இப்ப என்ன பண்றாரு? लेकिन अब क्या करता है? பேதுருவே, हे पत्रुस, பேதுருவே, हे पत्रुस, இப்போ உங்க வாழ்க்கையில இருள் இல்ல, तुम्हारे जीवन में अंधकार नहीं இப்ப है, சோர்வு இல்ல, आपका मायूसी नहीं இப்ப है, கட்டுகள் இல்ல, अब बंधन नहीं இப்ப है, என்ன பண்ணணும்? अब क्या करना है? உனக்கான தலைசீராவை போட்டுக்கோ, तुम्हारे लिए जो सर में मुकुट पहन लो, உனக்கான அறையை கட்டிக்கோ, हमारे कमर को बांध लो, உனக்கான பட்டயத்தை எடுத்துக்கோ, हमारे जो तलवार को ले लो, உனக்கான பாதரட்சியை தொடுத்துக்கோ, अपने पैर के चप्पल को पहन लो, உனக்கான வஸ்திரத்தை உடுத்திக்கோ. हमारे वस्त्र को पहन लो। ஹalleluya. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों जानते हैं क्या? மறுபடியும் இருள போயிடக்கூடாது, फिर से तुम्हें अंधकार में नहीं जाना மறுபடியும் है, சோர்வுல போயிடக்கூடாது, फिर से मायूसी में नहीं जाना மறுபடியும் है, இருள फिर போயிடக்கூடாது. से बंधन में नहीं जाना है। யாரெல்லாம் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டீர்கள் விசுவாசிக்கிறீங்களோ जो लोग बंधन से छुड़ा गए जो विश्वास करते हैं, அவர்களுக்கு நாம் ஆண்டவர் இன்றைக்கு ஆயுதத்தை கொடுக்கிறார். उन सभी लोगों को परमेश्वर हथियार को देता ஆண்டவர் है। அவர்களுக்கான ஆயுதத்தை கொடுக்கிறார். परमेश्वर आप लोगों को हथियार को देता है, இருக்கிறது, आप तो जो मुकुट है, உங்களுக்கான பட்டயத்தை हमारे கொடுக்கிறார், तलवार को दिया है, உங்களுக்கான ஆயத்தமான பாதரட்சியை हमारे கொடுக்கிறார். तैयार किए आपके पास चप्पल को दे रहा है। ஹalleluya. हालेलुया। சத்தியம் என்னும் அரைக்கச்சையை கட்டிக்கொள்ளுங்க. सत्य नामक उस वचन को बांध लो, ஏன்னா ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். कि परमेश्वर ने छुड़ाया है। ஹalleluya. हालेलुया। இதெல்லாம் போட்டு முடிச்சோட सभी कुछ पहनने के बाद என்ன நடந்தது தெரியுமா? वहां पर क्या होता है? பேதுரு வெளியே வர ஆரம்பித்தார். पत्रोस बाहर आने लगता है। ஹalleluya. हालेलुया। பேதுரு வெளியே வரும் பொழுது पत्रोस बाहर आते वक्त வாசல் கதவுகள் எல்லாம் தானா திறக்க ஆரம்பிக்கும். रास्ते अपने आप सब खुलने लगते हैं। முதலாம் காவல், இரண்டாம் காவல், எல்லா காவலையும் கடந்து வர்றாங்க. पहला दरवाजा, दूसरा दरवाजा, सब कुछ खुलने लगता है। ஹalleluya. हालेलुया। இப்போ வழி அவங்க போறட்ட வழியை பார்க்கும் பொழுது जा रहे हैं उस रास्ते में தானாய் கதவுகள் திறக்க ஆரம்பித்தது. अपने आप 10 रास्ते खुलने लगे। ஹalleluya. हालेलुया। ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து நடக்க ஆரம்பித்து விட்டார். एक मनुष्य को परमेश्वर छुटकारा देकर अगर वो चलने लगता है तो எந்தெந்த கதவெல்லாம் பூட்ட ஆரம்பித்ததோ அந்த கதவெல்லாம் இப்ப தானா திறக்கும். जो रास्ते उसके लिए बनते हैं वो सब अपने आप खुलने लगते हैं। ஹalleluya. हालेलुया। ஆனா உங்க வாழ்க்கையில கதவுகள் திறக்கும். अपने आप आपके जीवन में रास्ते खुलेंगे। ஹalleluya. हालेलुया। பேதுரு வாழ்க்கையில முதலாம் காவல், இரண்டாம் காவல், இருப்பு கதவு எல்லாம் திறக்க ஆரம்பித்தது. उसके जीवन में जो जो उसके लिए बंदी के रास्ते बंद थे सब एक एक करके सब खुलने लगे। ஹalleluya. हालेलुया। உங்க வாழ்க்கையில திறக்கும். आपके जीवन में भी खुलेंगे இந்த நாட்கள்ல आने वाले दिनों में। நீங்க எதிர்பார்த்திராத விடுதலையை கொடுக்கும் பொழுது आप सोच भी नहीं सकते वैसे छुटकारा को देते वक्त அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்கும். बंद किए हुए रास्तों को परमेश्वर खोलेगा। ஹalleluya. हालेलुया। அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். ऐसे रास्तों को परमेश्वर खोलने वाला है। விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு विश्वास நன்றி करने சொல்லுங்கள். ताली बजाकर परमेश्वर को स्तुति करेंगे। ईमान 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 ईमान। ஹalleluya. हालेलुया। 11 वசனத்தை பார்க்கும்போது 11 वचन में जब हम पढ़ते हैं பேதுருவுக்கு தெளிவு வந்தது. पत्रोस जब सचेत होकर कहा, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? उसने क्या कहा? ஏரோதின் கைக்கும் हेरोद के हाथ யூத से, ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் यहूदियों के सोच से விடுதலையாக்கும்படி छुड़ाने के लिए கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். परमेश्वर ने अपने दूतों को मेरे लिए भेजा है। ஹalleluya. हालेलुया। ஏரோது ராஜாவாக இருந்தாலும் हेरोद राजा भी क्यों ना हो, யூத ஜனங்களுடைய எண்ணங்களாக இருந்தாலும் यहूदी लोगों के विचार क्यों ना हो, எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை सभी में से परमेश्वर हमें छुड़ाएगा। हालेलुया। நம்முடைய தேவன் वही हमारा परमेश्वर। எதிர்பார்த்திராத விடுதலையை தருகிறார். हम सोच भी नहीं सकते ऐसे छुटकारा को देने वाला परमेश्वर है। हालेलुया। हालेलुया। ஒன்று எதிர்பார்த்திராத ஆசீர்வாதம், जब हम सोच नहीं सकते वैसे आशीष, இரண்டாவது எதிர்பார்த்திராத வழிகளை கர்த்தர் जैसे हम सोच भी नहीं सकते वैसे रास्तों को खोलता है, எதிர்பார்த்திராத விடுதலையை கர்த்தர் जैसे हम सोच भी नहीं सकते वैसे आशीष को देता है। तीसरा நான்காவது ஒரு காரியத்தை பார்ப்போம். चौथे कार्य को देखेंगे। 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் पहला राजा 19वां अध्याय 4ஆம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது चौथा और 5वां वचन को पढ़ते हैं। 1 ராஜாக்கள் 19 4 5. पहला राजा 19 4 5। அவர் வனாந்திரத்திலே அவன் ஒரு நாள் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணமா போய் ஒரு சூரியன் செடியின் கீழ் உட்கார்ந்து ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி நான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கர்த்தாவே போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொண்டு என் ஆத்துமாவை நான் எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் அல்ல நான் என் பிதாக்களை பார்க்க நல்லவன் என்று சொல்லி ஒரு சூரியன் செடியின் கீழ்
கீழ் படுத்துக்கொண்டு ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். போதும். ஹல்லேலூயா. हालेलुया। நான்காவதாக चौथा, எதிர்பார்க்கிறாத ஊழியத்தை கத்த திறப்பார். आप सोच नहीं सकते हैं सेवका के रास्ते को आपके लिए खोलेगा। எலியாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். एलिया के बारे में हम देखते हैं। ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வந்தது. एक बार उसके जीवन में एक मायूसी आई। இதுவரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியமாய் நின்ற ஒரு மனிதன். अभी तक परमेश्वर के लिए एक जलन के साथ खड़ा हुआ व्यक्ति। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தரை ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும் परमेश्वर के ऊपर लोग विश्वास करना है என்று சொல்லி ऐसे कहकर வைராக்கியமாய் நின்று கொண்டிருந்தார். एक जलन के साथ खड़ा हुआ व्यक्ति, கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தார். एक बहुत भक्ति के साथ जलन के साथ खड़े रहने वाला व्यक्ति था। அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்த ஒரு மனிதன் ऐसे सेवका किया हुआ एक व्यक्ति ஒரு நாள் ஒரு சூழல் செடியில கீழே படுத்து சொல்லி एक झाड़ के पास जाकर लेट जाता है। போதும்பா बस हो गया, போதும், बस நான் ரொம்ப நல்லவனா கிடையாது, मैं बहुत अच्छा व्यक्ति नहीं हूँ, என் உயிர் எடுத்துக்காங்க. मेरे प्राण को ले लो। ஹல்லேலூயா. हालेलुया। உயிர் எடுத்துக்காங்க. मेरे प्राण को ले लो। ஆண்டவர் என்ன பண்ணினார்? तो परमेश्वर ने क्या एक कहा? दूत ने अनिपिना। एक दूत को அவனை भेजकर தட்டி எழுப்பி दूत ने उसे छूकर எலியாவை பார்த்து சொல்லுகிறார், एलिया से कहा, எழுந்து போஜனம் பண்ணு. उठकर भोजन कर। சாப்பிட்டாரு, खा लिया, மறுபடியும் தூங்கினார். फिर से सोया। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு தூதன் வருகிறார், फिर से एक दूत आया, திரும்ப தட்டி எழுப்பி फिर से उठाया, சாப்பிட சொல்லிட்டு उसे खाने के लिए कहा, சொல்கிறாரு, उससे कहा, நீ போக வேண்டிய தூரம் வெகு तुम தூரம். जाना रास्ता बहुत दूर है। எலியா இதை சாப்பிட்டு விட்டு एलिया से खाकर தேவ பர்வதம் மட்டும் போனார். परमेश्वर के पर्वत तक गया। ஹல்லேலூயா. हालेलुया। தேவ பர்வதத்துல போய் परमेश्वर के पर्वत तक என்ன जाकर பண்ணார் அப்படின்னா क्या किया उसने? ஒரு கெபிக்குள் போய் தங்கி விட்டார். एक गुफे में जाकर ठहर गया। ஹல்லேலூயா. हालेलुया। சோர்ந்து கடந்து சாகணும்னு நினைச்ச ஒருவனை एक मायूस होकर लेटे हुए एक व्यक्ति ஆண்டவர் को நல்ல தட்டி எழுப்பி பலப்படுத்தி परमेश्वर ने ऐसे उसे उठाकर उसे अच्छा बल देकर இப்போ தேவ பர்வதத்துக்கு போன அனுப்புனார். अभी जा परमेश्वर के पर्वत की ओर जा कहकर தேவ भेजकर பர்வதத்துக்கு போயிட்டார். परमेश्वर के पर्वत तक पहुंच गया। ஆனா எங்க நிக்க வேண்டிய இடத்துல நிக்கல. जहाँ खड़ा है वहाँ खड़ा नहीं எங்க रहा। நின்னாரு தெரியுமா? वो कहाँ खड़ा रहा? கெபிக்குள்ள போய் தங்கி एक கொண்டார். गुफे के अंदर जाकर बैठ गया। ஹல்லேலூயா. हालेलुया। கெபிக்குள்ள போய் தங்கி கொண்டார். गुफे के अंदर जाकर टिक गया। ஆண்டவர் கேட்கிறாரு, परमेश्वर कहते हैं, ஏ எலியாவே, ए एलिया, இங்க உனக்கு என்ன வேலை? तेरे यहाँ क्या काम है? இங்க உனக்கு என்ன காரியம்? तेरे यहाँ क्या काम है? சொல்லு, நான் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். मैं परमेश्वर के लिए बहुत भक्ति के साथ हूँ, ஆனா என்ன கொல்ல போறாங்க. लेकिन मुझे मारने वाले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर से कहते हैं, வெளியே வா முதல்ல. तू बाहर आ पहले। கர்த்தருக்கு முன்பாக வந்து நில். परमेश्वर के सामने कर खड़ा रहा। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு அநேக நேரத்துல कई सारे समय இந்த में வாழ்க்கை இந்த சூழ்நிலை போகுது. हमारा जीवन इस स्थिति में आता है, நல்ல கர்த்தருக்காய் ஓடினோம். अच्छी तरह से परमेश्वर के लिए भाग रहे हैं, நல்ல விசுவாசத்தில் நின்றோம். अच्छे विश्वास के साथ खड़े हैं, நல்ல ஊழியத்தை செய்தோம். अच्छी सेवकाई कर रहे हैं। யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தையினால், किसी ने कहा उस शब्द को लेकर, இயேசுவேல் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக एसेबेल ने कह रहा उस एक वाक्य के लिए கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்த எலியா சோர்ந்து போய்விட்டார். परमेश्वर के लिए जलन के साथ खड़ा हुआ एलिया मायूस हो गया। யாரோ ஒரு விசுவாசி, யாரோ ஒரு மனிதன், யாரோ ஒரு மனுஷி சொன்ன வார்த்தையினால் कोई तो एक विश्वासी, कोई तो एक व्यक्ति, कोई तो एक स्त्री ने कहा एक वाक्य को पकड़कर சோர்ந்து போயிருக்கீங்களா? आप मायूस हो गए हैं क्या? சோர்ந்து போயிருக்கீங்களா? आप मायूस हो गए हो क्या? ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புறார். परमेश्वर आपको खटखटाकर उठाता है। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்க சோர்ந்து போயிட்டீங்க. आप मायूस हो गए, ஆனாலும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கறாரா இல்லையா? लेकिन हर एक हफ्ते परमेश्वर आपको वचन दे रहा है ना। நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் आप கொடுக்கறாரா? प्रार्थना करें, प्रार्थना का परमेश्वर उत्तर दे रहा है। ஆண்டவர்ட்ட போய் அழுகும்போது உங்க கண்ணீரை துடைக்கிறாரா? आप परमेश्वर जब आंसू बहाते हैं, परमेश्वर आपके आंसू को पोंछता है। அவர் அப்பப்ப தட்டி எழுப்புறாரு. परमेश्वर तब तब आपको उठाते रहता है, ஒரு போஜனத்தை கொடுக்கிறார். एक भोजन को देता है, கண்ணீரை கொடுக்கிறார். पानी को देता है, கொடுத்துட்டு சொல்றாரு, நீ தூரமா போகணும். देकर कहते हैं तुम्हें और आगे जाना है। தூரமா போறது உண்மை. இவர் दूर जाना वो निश्चय है, இவர் உண்மையா தூரம் போனார். निश्चित रूप से दूर गया, ஆனா தூரமா போயும் लेकिन दूर जाकर भी நிற்க வேண்டிய இடத்துல நிக்கல. जहाँ पर खड़ा रहना उस स्थान पर खड़े नहीं रहे। அநேகர் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறீங்க. कई सारे लोग इस स्थिति में खड़े हैं, உங்களை தட்டி எழுப்புறது உண்மை. परमेश्वर ने आपको खड़ा कर நீங்கள் उठाया ஆண்டவருக்காக है। ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையும் உண்மைதான். आप परमेश्वर के लिए दौड़ रहे हो, जीवन वो भी हो सकती है, ஆனால் लेकिन எங்க நிக்கிறீங்க? लेकिन कहाँ खड़े हैं? கர்த்தருடைய பர்வதத்தில் நிக்கிறதுக்கு பதிலாக परमेश्वर के पर्वत में खड़े रहने के ஒரு छोड़कर செடிக்குள்ள போய் தங்கி एक இருக்கிறீங்க. गुफे में जाकर आप ठहर गए हो। இங்க என்ன வேலை உங்களுக்கு? वो कहाँ पर आपका क्या काम है? இன்னைக்கு உங்களோட கேட்டுக்கொண்டு परमेश्वर आपसे इस सवाल को पूछता है, எலியாவே, ए एलिया, இங்க என்ன காரியம்? यहाँ तुम्हारा क्या काम है? முதல்ல நீ கெபியில இருந்து வெளியே வா. पहले तो उस गुफे से बाहर आ। ஹalleluya. हालेलुया। இந்த குழியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. किस खड्डे में आप बैठे हो? இந்த கெபியில உட்கார்ந்துட்டு किस இருக்கீங்க. गुफे में आप बैठे हो? ஹalleluya. हालेलुया। முதல்ல வெளியே வா. परमेश्वर कहता है आप पहले इससे बाहर आओ। வெளியே வராத வரைக்கும் जब तक आप
बाहर नहीं आते ஆண்டவர் हो, மறுபடியும் உங்க ஊழியத்தை செய்ய வைக்க முடியாது. परमेश्वर आपको फिर से आपके सेवकाई में आपको नहीं रख सकता நீங்க வெளியே வராத வரைக்கும் जब तक आप बाहर नहीं आते हो। ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாது. आप परमेश्वर के लिए कुछ भी नहीं कर सकते நீங்க हो வெளியே வராத வரைக்கும் जब तक आप बाहर नहीं आते हो। உங்களுக்குள்ள இருக்கிற பக்தி வைராக்கியம் கூட வீணாய் போகும். आपके अंदर जो परमेश्वर के लिए भक्ति और जलन वो व्यर्थ है, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வீணாய் போகும். आपका अभिषेक व्यक्त हो जाएगा, உங்களுக்குள்ள கிருபைகள் வீணாய் போகும். आपके अनुग्रह परमेश्वर ने दिए वो व्यर्थ हो जाएंगे। கம் அவுட், வெளியே வா முதல்ல. पहले कहते परमेश्वर बाहर आ, வெளியே வந்துட்டு கர்த்தருக்கு முன்பாக வந்து நில்லு. बाहर आकर परमेश्वर के सामने आकर खड़े रहो। ஹalleluya. हालेलुया। கர்த்தருக்கு முன்பாக வந்து நிற்கிறார். परमेश्वर के सामने आकर खड़ा होता है, என்ன நடக்கிறது? वहां पर क्या होता है? ஆண்டவர் வர ஆரம்பிக்கிறார். परमेश्वर बाहर आता है, उसे आते हैं लगाता அங்க है। எப்படி வருகிறார்? वो कैसे आते हैं? 11 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 11 वचन में सब में देखते கர்த்தர் हैं கடந்து போனார். परमेश्वर आगे निकल कर गया, பலத்த பெருங்காற்று வருகிறது. बड़ी सी एक हवा आती है, அதுல அவர் இல்ல. वहां पर नहीं है। பூமி எதிர்ச்சி வருகிறது. भूकंप आती है, அதுலயும் கர்த்தர் இல்ல. वहां पर भी परमेश्वर नहीं है। அக்கினி வந்தது. अग्नि आती है, அதுலயும் கர்த்தர் இல்ல. वहां पर भी नहीं है। ஹalleluya. हालेलुया। வெளியே எதிர்பார்க்கிறார். एलिया देखता है, இதோ பெருங்காற்று வருது. बड़ी आंधी आ रही है, ஆண்டவர் வந்துட்டார். परमेश्वर आ गए हैं। பூமி எதிர்ச்சி வருது. भूकंप आ गया है, ஆண்டவர் வந்துட்டார். मेरे परमेश्वर आ गए हैं। அக்கினி வருது. अग्नि आ गई है, ஆண்டவர் வந்துட்டார். मेरे परमेश्वर आ गए हैं। இல்ல नहीं இல்ல. नहीं, ஹalleluya. हालेलुया। வெளியே வந்து बाहर आकर வெயிட் பண்ணணும். जरा रुकना है। ஆண்டவர் உங்களை மறுபடியும் கதவுகளை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. परमेश्वर फिर से आपके लिए द्वार खोलने तक आपको रुकना है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் ஒரு மெல்லிய சத்தத்தில் பேசுறார். परमेश्वर एक धीमी आवाज से, அந்த மெல்லிய சத்தத்தை கேட்ட உடனே इस धीमी आवाज को सुनते ही எலியா தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு एलिया अपने चेहरे को ढांप कर, நான் எவ்வளவு வைராக்கியமா இருந்தான்ப்பா. मैं कितने जलन के साथ था। இஸ்ரவேல் ஜனங்களாம் நம்ம அறியாம இருக்கும்போது அவங்க மனம் திருப்பினாங்க. इससे लोग आप अनजान थे, उनको मैंने आपकी तरफ मन फिराया, எல்லா தீர்க்கதரிசியும் கொண்டுட்டாங்க. सभी भविष्यवक्ता को मार दिया है, நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன். मैं अकेले जीवित हूँ, என்னையும் கொல்ல போறாங்க. मुझे भी मारने वाले हैं। நான் ஆண்டு வச்சு लेकिन परमेश्वर कहते हैं இதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை. इससे सब परमेश्वर नहीं देखा। சம்டைம் किसी समय நீங்க சொல்ற எந்த ரீசனையும் ஆண்டவர் ஏத்துக்கிட மாட்டார். आप कोई भी कारण बता रहे हैं, परमेश्वर उसे स्वीकार करने के तैयार नहीं रहता है। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் ஏதாவது சொன்னாரா? परमेश्वर ने कुछ कहा क्या? ஆமா எலியா எனக்கும் தெரியும். हाँ एलिया, मैं भी जानता நீ हूँ, ரொம்ப வைராக்கியமா இருந்த. आप बहुत जलन के साथ நீ थे, பயங்கரமா ஊழியம் பார்த்த. आपने बहुत एक दूसरे परमेश्वर की सेवा की, कई सारे लोगों को परमेश्वर ने चलाया, அந்த क्वेश्चनக்குலாம் ஆண்டவர் ஆன்சரே கொடுக்கல. उस सभी प्रश्न का परमेश्वर उत्तर नहीं दिया। அப்ப என்ன அர்த்தம் इसका தெரியுமா? अर्थ क्या जानते हैं क्या? என் ஆண்டவர் அத கணக்கிலே வைக்கல. परमेश्वर उसे गिनती में नहीं लिया है। ஹalleluya. हालेलुया। நீங்க சொல்ற எந்த ரீசனையும் ஆண்டவர் கேட்க மாட்டார். आप कोई भी बहाने बताओ, परमेश्वर उसको सुनने के लिए तैयार नहीं है। ஹalleluya. हालेलुया। உங்க அழைப்பை விட்டு நீங்க தூர போறதுக்கு आपके बुलाहट को छोड़कर आप दूर जाने के लिए 1000 ரீசன் சொன்னாலும் बहुत से 100 कारण आप बता सकते 1000 हो, காரணங்கள் சொன்னாலும் 1000 कारण आप बताओ, என் ஆண்டவர் ஒன்றை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார். परमेश्वर उसमें से एक भी स्वीकार नहीं करेगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அதற்கான பதிலே சொல்லல. परमेश्वर उसके लिए उत्तर नहीं दिया। என்ன சொன்னார் தெரியுமா? क्या कहा? நீ போ, तू जा, எங்கோ அபிஷேகம் பண்ணு, येहू को अभिषेक कर, ஆசைகளை அபிஷேகம் பண்ணு, एसेकल को अभिषेक कर, எலியாவும் ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணு. एलिशा को तेरे जगह पे अभिषेक कर। ஹalleluya. हालेलुया। புது ஊழியத்தை கொடுத்துச்சு. नए सेवकाई को दे दिया। இதுவரைக்கும் எலியா பார்த்த ஊழியம் என்ன தெரியுமா? अभी तक एलिया ने किया सेवकाई क्या थी? ஜனங்களை கூட்டுகிற ஊழியம். लोगों को इकट्ठा करने का सेवकाई। இப்போ लेकिन अभी ஊழியர்களை எழுப்புற ஊழியத்தை अभी கொடுத்துட்டார். सेवकों को बड़ा करने का promotion கொடுத்துட்டாரு. परमेश्वर प्रमोशन दे दिया है। ஹalleluya. हालेलुया। இதுவரைக்கும் எந்த ஆண்டவர் அறியாத ஜனங்களை கூட்டி கொண்டு வந்தார். अभी तक अनजान लोगों को परमेश्वर के पास ले आ रहे थे। ஏ கத்ததான் தெய்வம், கத்ததான் தெய்வம் அப்படினா. परमेश्वरी देव है, परमेश्वरी देव है। ஆனா இப்ப ஆண்டவர் பார்த்தார். लेकिन परमेश्वर ने देखा நீ சொல்ற ரீசன் எல்லாம் நான் கேட்க போறது இல்ல. अभी तेरे सब कारण को सुनने के लिए मैं तैयार नहीं हूँ। ஒரு புதிய ஊழியத்தை. मैं तेरे लिए मैंने नई सेवकाई को रखी है। ஹalleluya. हालेलुया। நீ ஜனங்களை திருப்ப வேண்டாம். अभी लोगों को मन नहीं फिराना நீ है, ராஜாக்களை உருவாக்க तुम வேண்டும். राजा को तैयार நீ करना है, தீர்க்கதரிசிகளை உருவாக்க भविष्यवक्ता को तैयार வேண்டும். நீ करना है, ஆசாரியர்களை உருவாக்க याजकों को तैयार அதுதான் करना உனக்கான है। ஊழியம். वही तेरी सेवकाई है। ஹalleluya. हालेलुया। எதிர்பார்க்காத வழியை காத்து திறப்பார். आप सोच भी नहीं सकते उसे रास्तों को आपके लिए खोलने वाला है। ஊழிய பாதையை காத்து आप திறப்பார். अपेक्षा नहीं कर सकते, सेवकाई को आपको खोल कर देगा। ஹalleluya. हालेलुया। சோர்ந்து போய் இருக்காதீங்க. आप मायूस मत होइए, இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தையை பிடித்து आज கொண்டு परमेश्वर ने दिए वचन को पकड़ कर मांगिए, எனக்கு ஒரு புதிய ஊழியத்தை தாங்க. मुझे एक नई सेवकाई को நான் செய்ய दीजिए, விரும்புகிறேன். मैं जो करना चाहता हूँ। ஹalleluya. हालेलुया। இதை சொல்லிட்டு इसे कहकर ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். परमेश्वर ने वचन को कहा, இதுதான் ரொம்ப பயங்கரமானது. एक भयंकर वाक्य है। ஹalleluya. हालेलुया। 18 वசனத்தை பார்க்கும் பொழுது उस 18 वचन को पढ़ेंगे। 18 वசனத்துல 18 वचन, ஆனாலும் लेकिन பாகாலுக்கு முன்பாக पागल के सामने முழங்கால் படியிடாத घुटने मत टेक, அவனை முத்தம் செய்யாதிருக்கிற उसे न चूमे हुए 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன். 7000 लोगों को मैं तुम्हें देता हूँ। என்ன அர்த்தம் தெரியுமா? उसका अर्थ क्या जानते हैं क्या? எலியாவே, एलिया, நீ நினைக்கிற நான் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கிறேன், तू कहता है कि मैं अकेले ही दौड़ रहा நான் हूँ, மட்டும் தான் பாகால் எதிர்க்கிறேன், मैं सिर्फ बागाल के विरुद्ध में हूँ, நான் மட்டும் தான் இயேசுவை எதிர்க்கிறேன், मैं सिर्फ एसेबेल के विरुद्ध में हूँ, நான் மட்டும் தான் அவன் பலிபீடத்தை தகர்த்து போடுறேன். मैं सिर्फ उसके भेजिए को तोड़ रहा हूँ। No. नहीं,
நீ இல்லனா இன்னும் 7000 பேர் இருக்காங்க. तू नहीं तो मेरे पास और 7,000 लोग हैं। ஹalleluya. हालेलुया। समझ रहे हैं क्या? நீங்க இல்லனா आप नहीं तो ஆளே இல்லன்னு ஆண்டவருக்கு और कोई व्यक्ति नहीं, ऐसे मत सोचिए। எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இது. ये एलिया को दी गई चेतावनी थी। எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை. एलिया को दी गई चेतावनी है। ஆண்டு சொல்றாரு, परमेश्वर कहते हैं एलिया பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத, पागल के सामने घुटने नहीं टेके हुए, அவனை முத்தம் செய்கிற வாய்களை உடைய उसको मुंह से ना चूमे वैसे मुंह। 7000 பேர் வச்சிருக்க. 7,000 लोग मैंने रखे हैं। நீ இந்த ஊழியத்தை பார்க்கற அப்படினா अगर तू अभी सेवका को नहीं करता है तो 7000 பேர்ல ஒருவன் வரப்போகிறான். इस 7,000 में से एक व्यक्ति आने वाला है। हालेलुया। हालेलुया। இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல தப்பு கணக்கு போடுறாங்க. परमेश्वर के सामने कभी गलत गिनती मत कीजिए। हालेलुया. हालेलुया। நான் இல்லனா ஊழியமே நடக்காது. मैं नहीं तो सेवका नहीं நான் होगी, இல்லனா சபையே நடக்காது. मैं नहीं तो कलीसिया नहीं நான் चलेगा, இல்லனா ஜெபமே मैं நடக்காது. नहीं तो प्रार्थना नहीं चलेगी। ஆண்டு சொல்றார், நீ இல்லனா இன்னும் 1000 நான் எழுப்புவேன். तू नहीं तो मैं और 1000 लोगों को खड़ा करूंगा। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। ஆண்டவர் யாரைனாலும் எழுப்புவார். परमेश्वर किसे भी खड़ा कर सकता है, எப்படினாலும் அவருடைய ஊழியம் நடக்கும். कैसी भी उसकी सेवकाई चलेगी। हालेलुया. हालेलुया। அதனால சபையில இந்த கணக்கெல்லாம் போடாதீங்க. इसके लिए ऐसे गिनती आप मत कीजिए, हालेलुया. हिसाब मत நீ लगाइए। இல்லனா ஊழியம் நடக்கும், நான் இல்லனா ஊழியம் आप நடக்கும். नहीं तो भी सेवकाई चलेगी, मैं नहीं तो भी सेवकाई चलेगी। हालेलुया. हालेलुया। ஏன்னா நம்மளை விட அதிகமான ஒரு 7000 பேர் இருக்கிறாங்க. क्योंकि हमसे भी अधिक एक 7,000 लोग हैं, இதே கல்யாணல இருக்கிறாங்க. इसी कल्याण में हैं। நல்லா புரிந்து கொண்டு अच्छी तरह समझ लीजिए, உங்க ஊழியத்தை செய்யுங்க. आपकी सेवका को आप कीजिए। हालेलुया. हालेलुया। ஆண்டவரை செய்யுங்க, சொல்லுங்க. आप परमेश्वर से बोलिए, எதிர்பார்த்திராத ஒரு ஊழியத்தை எனக்கு தாங்க. मैं सोच नहीं सकता ऐसी एक सेवका आप मुझे நீங்க எனக்கு दीजिए। இருக்கிற ஊழியத்தை தாங்க. आपने मेरे लिए जो रखी हो सेवकाई को दीजिए। हालेलुया. हालेलुया। எதிர்பார்த்திராத ஆசீர்வாதத்தை தருங்க. आप अपेक्षा नहीं कर सकते वैसे आशीष को परमेश्वर आपको देगा। எதிர்பார்த்திராத वழிகளை தருகிறார். आप सोच नहीं सकते वैसे रास्तों को आपके लिए खोलेगा। எதிர்பார்த்திராத விடுதலையை தருகிறார். आप सोच नहीं सकते ऐसे छुटकारे को आपको देगा। எதிர்பார்த்திராத ஊழியத்தை தருகிறார். आप सोच नहीं सकते ऐसे सेवकाई को भी आपको देगा। हालेलुया. हालेलुया। இயேசபேலும் ஆகாபும் येसेबेल और आगाब எலியாவை एलिया को அவனுடைய ஒரு முதல் ஊழியத்திலிருந்து उसकी தள்ளினார். उसकी पहले सेवकाई थे उससे उन्होंने उसे दूर किया, அதிலிருந்து அவனை பயப்பட வைத்தார். उसे उन्होंने उसे डराया। ஆண்டவர் என்ன பண்ணார்? लेकिन परमेश्वर ने क्या किया जानते हैं क्या? அதை விட மேலான இரண்டாம் கட்ட ஊழியத்துக்கு அழைத்து उससे उसने दुगना पड़ाव, दूसरे पड़ाव के बड़ी सेवकाई को उसे दी। இன்னொரு விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். और एक विश्वास को आप पकड़ लो। இந்த மனிதர்கள் என்ன அந்த ஊழியத்திலிருந்து தள்ளினா, वो हो सकता है मनुष्य इस सेवकाई से मुझे ढकल सकता है, இந்த கூட்டங்களிலிருந்து என்ன தள்ளினா, इस मंडली से मुझे ढकल सकते, दूर कर सकते हैं। ஆண்டவர் இதை விட மேலான ஒரு ஊழியத்தை கையில கொடுப்பார். परमेश्वर इससे भी एक बहुत एक बड़ी सेवका को मेरे हाथ में देगा, அவர் அழைத்திருக்கிறார். क्योंकि बुलाया उसने है। हालेलुया. हालेलुया। நான் அவருக்காக வைராக்கியமா मैं இருந்தேன். उसके लिए जलन के साथ खड़ा था, அவருக்காக ஊழியம் मैं செய்தேன். उसके लिए मैंने सेवकाई की, அவருடைய சமூகத்துல मैं காத்திருந்தேன். उसके समूह में मैंने पाठ जोया है। வெட்கப்பட விட वो மாட்டார். मुझे शर्मिंदा नहीं होने देगा। हालेलुया. हालेलुया। கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். आखिर में कार्य को अगर समाप्त करता ஆனா हूँ, இது நன்மையானதல்ல. लेकिन ये भला नहीं है। கடைசியா சொல்கிறது, आखिर में कहता है எதிர்பார்த்திராத தீமைகளையும் ஆண்டவர் செய்வார். जो हम सोच नहीं सकते हैं वैसे बुरे विषय भी आपके जीवन में आ सकती है। இதுவரைக்கும் பார்த்தது நல்லா தான் இருந்துச்சு. अभी तक आपने जितना देखा अच्छा ही था। இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். यहाँ पर एक कार्य को देखते हैं, ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் आगाई के दूसरा अध्याय 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 9वां वचन में देखते हैं। ஆகாய் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் आगाई दूसरा अध्याय 9वां वचन, அங்க சொல்லுகிறது, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தோம், अब बहुतायत से आएगा, आप आपने से अपने अपेक्षा की, கொஞ்சமாய் கிடைத்தது, कम मिला, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் अब आप काट कर घर पे ले आने के நான் बाद அதை ஊதி போடுகிறேன். मैं उसे फूंक देता हूँ। எது நிமித்தம்? किस कारण? ஆண்டவர் சொல்கிறாரு, परमेश्वर कहता நீங்க है அதிகமாக எதிர்பார்க்கறீங்க, अब बहुतायत रूप से अपेक्षा करते ஆனா हैं, கொஞ்சமா வருது. लेकिन थोड़ा ही आता है। நீங்க அறுத்து வீட்டுக்கு கொண்டு வர்றீங்க, आप काट कर घर ले आते हो, ஆனா நான் அதை ஊதி போடுறேன். लेकिन उसमें फूंक देता हूँ। இது ஏன் நடக்கு? क्यों होता है? என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது मेरा घर बंजर होकर पड़ा है, நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, आप सब लोग अपने अपने घर में भाग जाते हो, இது நிமித்தமா நடக்குது. इसके कारण ही होता है। ஹalleluya. हालेलुया। हालेलुया. हालेलुया। ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? क्या परमेश्वर क्या कहते हैं? இஸ்ரவேல் ஜனங்களே, इस्राएली लोग, நீங்க எதிர்பார்க்கறீங்க, आप अपेक्षा करते हो அதிகமா கிடைக்கும், मुझे बहुत मिलेगा, நான் இதெல்லாம் அறுக்கிறேன், அதெல்லாம் வீட்டுக்கு வந்துரும். सब जो काटूंगा सब मेरे घर पर आएगा। ஹalleluya. हालेलुया। நீங்க 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, छठे वचन में जब आप देखते हैं, திரளாய் விதைக்கிறாங்க, बहुतायत रूप से बोते हैं, கொஞ்சமாய் அறுக்கிறாங்க. थोड़े से काटते हैं, நீங்க புசித்து திருப்தி ஆகல, आप खा की भी कर तृप्त नहीं है, நீங்க நல்லா சாப்பிட்டு பரிபூரணப்படல. आप परिपूर्ण नहीं हुए हैं। ஹalleluya. हालेलुया। இப்படி பொத்தலான பயிரை ஏன் போடுறீங்க? ऐसे वो छेद हुए झोली में क्यों डालते
हैं। சொல்றாரு என் வழிகளை சிந்தித்து பாரு. मेरे मार्गों को जरा सोच कर देखो, வழிகளை சிந்தித்து பாரு. जरा सोच कर देखो। ஆண்டவர் சொல்றார் परमेश्वर कहता है என் வீடு பாழாய் கிடக்கிறது. मेरा घर बंजर होकर पड़ा है, ஆனா அவன் लेकिन सभी लोग தன் வீட்டுக்கு ஓடி போகிறான். अपने अपने घर में भागते हैं। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் உடைய வீடா இந்த சபை இருக்கிறது. परमेश्वर की घर जो है ये कलीसिया है। ஹalleluya. हालेलुया। சபையில कलीसिया में நம்ம வந்து பங்கெடுக்கணும். हमें अगर भाग लेना है, அத பங்கெடுக்காம उसमें भाग न लेते हुए வீட்டுக்கு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. आपके घर के लिए अगर आप दौड़ते रहेंगे ना, அதிகமா எதிர்பார்த்து கொஞ்சமா தான் கிடைக்கும். आप बहुतायत रूप से अपेक्षा करोगे लेकिन थोड़ा ही मिलेगा। ஹalleluya. हालेलुया। அடுத்து வீட்டுக்கு கொண்டு போறாங்க. आप काट कर घर पे ले जाओगे कटनी को, वचन वही कहता है। அடுத்து வீட்டுக்கு கொண்டு போறாங்க. काट कर घर ले जाते हैं, நான் ஊதி போடுறேன். लेकिन मैं उसे फूंक देता हूँ। வீட்டுக்கு கொண்டு போறாங்கல்ல, घर पे ले जाते हैं ना, அது கூட वो भी ஆண்டவர் ஊதி போட்டு வீட்ல வைக்க விட மாட்டேங்கிறார். उसे फूंक कर परमेश्वर से भी घर में रहने नहीं देता है। அநேகருடைய வாழ்க்கையில कईयों के जीवन में இன்னைக்கு நடந்து கொண்டு यही हो रहा है। நல்லா உழைக்கிறீங்க, अच्छे से परिश्रम करते हैं, சம்பளம் கம்மியா வருது. कमाई कम आता है, நல்ல पगार சம்பளம் வாங்குறீங்க, अच्छे से पगार लेते हैं, வீட்ல இருக்க மாட்டேங்குது. घर में ठहरता नहीं है। காரணம் என்ன? कारण क्या है? காரணம் என்ன? कारण क्या है? நீங்க சிந்தித்து பாக்குறீங்களா? कभी आपने सोच कर देखा है क्या? ஆண்டவர் உங்களோட வழியில சிந்தித்து பாருங்க. परमेश्वर कहता है आपके मार्गों को जरा सोच कर देखो। ஏன் நீங்க அதிகமா அறுத்து கொஞ்சமா வருது? और क्यों आप इतने काट कर भी कम आपके घर में आता है? சம்பளம் கையில வாங்க சொல்ல நிறைய இருக்கு, हाथ में पगार लेकर हाथ भर कर है, வீட்டுக்கு வந்தா ஒண்ணு இல்ல. घर में आने के बाद वो कुछ भी नहीं है। காரணம் என்ன? कारण क्या है? நான் தாங்க பண்றேன், परमेश्वर कहता है मैं उसे करता நான் हूँ, பண்றேன். मैं उसे करता हूँ। 10 வசனத்துல சொல்லுகிறது, 10 वचन में कहता है நான் நிலத்தின் மேல் மலையின் மேல் தானியத்தின் மேல் எதையும் நான் விட மாட்டேன். जमीन हो या फसल हो किसी को मैं नहीं छोड़ूंगा। பனி பெய்யாது, ओस नहीं गिरेगा, பூமி பலனை கொடுக்காது. पृथ्वी बल को नहीं देगा। என்ன காரணம் தெரியுமா? इसका कारण क्या जानते हैं क्या? என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது मेरा घर नाश होकर पड़ा है। உன்னுடைய வீட்டின் மீது கவனம் செலுத்து. सिर्फ अपने घर के ऊपर आप ध्यान केंद्रित करते உன்னுடைய हो, குடும்பத்தின் மீது கவனம் செலுத்து. सिर्फ अपने परिवार के ऊपर आप ध्यान रखते हो। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। அதை தியானிக்கும் பொழுது मैं से ध्यान करते யோசிச்சு वक्त பார்த்து, सोच कर देखा, யோசிச்சு பார்த்து, मैं सोच कर देखा। ஹalleluya. हालेलुया, हालेलुया। இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, इस घर नाश में होकर पड़ा होते वक्त, இந்த ஊழியம் இன்னும் வளராமல் இருக்கும் பொழுது, इस सेवकाई अब तक ना बढ़ते हुए रहने के कारण, கூட்டங்கள் வராமல் இருக்கும் यहाँ பொழுது, लोग ना आते हुए रहकर நம்ம வீட்ல நல்ல சந்தோஷமா படுத்திருக்கோம்ல, अच्छे से हम घर पर लेटे हुए हैं ना। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் சொல்றார் எல்லாத்தையும் பிடிச்சிருவேன். परमेश्वर कहता है सभी को मैं पकड़ूंगा। ஹalleluya. हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஒண்ணு வீட்ல எடுக்காம ஆக்கிடுவார் ஆண்டவர். बिना घर में कुछ नहीं रहे कैसे परमेश्वर कर देगा। பொறுமையா ஒப்புக்கொடுங்க. आज सच्ची तरह से अपने आप को परमेश्वर को நீங்க सौंपेंगे। எதிர்பார்த்திராத தீமையை ஆண்டவர் செய்ய முடியும். जो आप नहीं सोच सकते ऐसे बुराई भी आपके जीवन में आ सकती है। 8 வசனம் சொல்லுகிறது, 8वां वचन कहता है இந்த மலையில போங்க, आप बारिश में जाओ, பாடு பாடு, पहाड़ के ऊपर जाओ, மலையின் மேல் ஏறி போங்க, आप पहाड़ में जाइए, மரங்களை வெட்டுங்க, आप झाड़ों को काटो, ஆலயத்தை கட்டுங்க, कलीसिया को बांधो, அதன் மேல் நான் பிரியமா இருப்பேன், उसके ऊपर मैं प्रिय हूँ, அதனால என் மகிமை விளங்கும். इसके लिए मेरी महिमा प्रकट होगी। हालेलुया। हालेलुया। ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? परमेश्वर क्या कहते हैं? இந்த உலகம் இருக்குல்ல, இந்த உலகம் ये जो இருக்குல்ல, संसार जो है ना, இங்க போங்க, वहाँ पर आप जाओ, அங்க நிறைய மரங்கள் இருக்கு, कई सारे पेड़ है वहाँ पर, அந்த மரங்கள்லாம் வெட்டுங்க, उस सभी वृक्ष को काटो, கொண்டு வந்து ஆலயத்தை கட்டு, उस सभी को लाकर इस कलीसिया को बांधो, அங்க இருக்கிற அந்த மனிதர்லாம் கொண்டு வாங்க, उस सभी मनुष्य को पकड़ो, ஆலய ஊழியத்துக்கு மகிமை கொடுவாங்க. इस कलीसिया की महिमा के लिए उसको அப்படி लाओ। கொண்டு வரும்பொழுது जब उसे ले आते हो அதுல பிரியமா இருப்பேன், मैं उसमें मैं प्रिय हूँ, அதுல நான் மகிமைப்படுவேன். उसमें मेरी महिमा होगी। 14 வசனத்தை பார்க்கும் 14 वचन में जब हम देखते हैं ஆண்டவர் என்ன பண்ணினார்? ये वो परमेश्वर ने क्या कहा, ஆகாய் தீர்க்கதரிசி இதை சொன்ன உடனே ये आगाही भविष्य से कहते ही செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியை எழுப்பினார். जरुब्बाबेल ने यूदा के नेता के आत्मा को उठाया, பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுடைய ஆவியை எழுப்பினார். प्रधान याजक योशुआ के आत्मा को उठाया, ஜனத்தில் மீதியானுடைய எல்லாருடைய ஆவியை எழுப்பினார். जो धर्मी लोग उनके सभी को आत्मा को परमाने जिलाया। இன்னைக்கு எல்லாருடைய ஆவி எழுப்பப்படணும். और सभी लोगों की आत्मा जिलाई जानी है। हालेलुया। हालेलुया, हालेलुया। हालेलुया, हालेलुया। हालेलुया। இந்த ஆலயம் ये कलीसिया பழுது பார்க்கப்பட வேண்டும். इसे मरम्मत करनी है, இங்க இருக்கிற ஊழியங்கள் பழுது பார்க்கப்பட यहाँ की வேண்டும். सेवकाई की मरम्मत होनी है, இன்னும் வளர்ச்சி கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். और बढ़ोतरी देने के लिए परमेश्वर तैयार है, ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். और प्राणों को लाने के लिए परमेश्वर तैयार है। நாம் என்ன செய்கிறோம்? हम क्या करने वाले நாம் என்ன हैं? செய்கிறோம்? हम क्या करने वाले வீட்டுல हैं? படுத்துட்டு தான் இருக்கிறோம். अभी तक घर पे लेटे हैं क्या? நீங்க உங்க வீட்டுல சுகமா இருக்கிறீங்களா? अभी तक आप घर में आराम के साथ நான் हैं क्या? சண்டை மட்டும் தான் போவேன், எதுக்கும் போக மாட்டேன்னு சொல்றீங்களா?
मैं सिर्फ रविवार को जाऊंगा और कभी नहीं जाऊंगा। புரிந்து கொள்ளுங்க. जरा समझ நான் लीजिए, முன்னாடியே சொல்லிட்டேன். पहले ही मैंने कह दिया, நாம இல்லைன்னா இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் अगर இருக்கிறாங்க. हम नहीं तो और हजारों लोग परमेश्वर के लिए तैयार हैं। மோர்தேகாய் எஸ்தரை பார்த்து அப்படிதான் சொல்றாரு. वो देखा एस्तर को देखकर यही कहता எஸ்தர், है, நீ பேசலனா ரட்சிப்பு வராதுன்னு நினைக்காத. अगर तुम बात नहीं करोगे तो उद्धार नहीं आएगा, ऐसा मत सोचो। ரட்சிப்பு வேறு வழியா யூதருக்கு வரும். उद्धार दूसरे तरीके से भी यहूदियों को आ सकता है। அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் நாசமாக போயிருவீங்க அப்படிங்கிற. तब तुम और तुम्हारा घराना नाश हो அழிந்து जाएगा, போவீங்க. अब नाश हो जाओगे। ஹalleluya. हालेलुया। சாபமா சொல்லவில்லை. मैं साबित रूप साफ कर नहीं कहता हूँ। ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலையை உண்மையாய் செய்யுங்க. परमेश्वर ने आपको जो दी गई काम को आप सच्चाई के साथ कीजिए। ஆலயத்தின் மீது பிரயாசப்படுங்க. कलीसिया के ऊपर आप प्रयास कीजिए। ஹalleluya. हालेलुया। இயேசுவை குறித்து நான் பார்க்கும் பொழுது यीशु के बारे में जब मैं सोचता हूँ, அவருடைய மரணத்தின் கடைசி நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. उसके मरण के आखिरी क्षण आ गए हैं। நேர எருசலேம் தேவாலயத்துக்கு போனார். सीधे यरूशलेम के भवन में என்ன जाता பண்ணா है। தெரியுமா? क्या करते हैं? அங்க இருக்கிற புறாவிற்கெல்லாம் அடித்து விரட்டினார். वहां पर जो कबूतर बेचे सभी को मार कर காசுக்காரருடைய தலையில புரட்டி तो போட்டார். पैसे देते हैं उनको सबको उसको उल्टा कर देता என்ன है। சொன்னா தெரியுமா? वो क्या कहता है? என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது. मेरा घर प्रार्थना का घर है, இந்த கண்ணீர் குவியலை ஆக்கி उसे आपने गुंडों को गुफा बना दिया है। எல்லாரும் யோசிச்சு तो பார்த்தாங்க. सभी लोग सोच कर देखते हैं, தன்னுடைய வீட்டை குறித்தான உண்டான பக்தி வைராக்கியத்தை அவர் பாராட்டினார். वहां पर परमेश्वर ने अपने भवन के लिए अपनी भक्ति और जलन को दिखाया। சபைக்காக எத்தனையோ பக்தி வைராக்கியம் பாராட்டி. कलीसिया के लिए कितने सारे लोग भक्ति और जलन के साथ दिखाते हैं। இது என்னுடைய வீடுன்னு நினைக்கணும். ये मेरा घर ऐसे समझना है। ஹalleluya. हालेलुया। சபை என்னுடைய வீடுன்னு நினைங்க. ये कलीसिया जो है मेरा घर ऐसे समझना உங்க है। வீடை எப்படி சுத்தமாக்கீங்களோ आपके घर को कैसे आप साफ रखते அப்படி हैं, நீங்க வரும்போது சபையை சுத்தமாக்கணும். वैसे आप जैसे जब आते हैं इस कलीसिया को साफ रखना உங்க है। வீட்டை நீங்க எப்படி பராமரிப்பீங்களோ जैसे आप घर के आप जब कार्य को देखते அப்படி हैं, சபையை பராமரிக்கணும். जैसे कलीसिया के भी सभी विषय को देखना है। உங்க சபையில உங்க கண்ணுல ஒரு அழுக்கு படுதா போய் முடிஞ்சோன தொடச்சிடணும். कलीसिया में अगर किसी के आंख में कुछ धूल है तो उसे आप जाकर साफ करना है। ஹalleluya. हालेलुया। என்னுடைய வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் இருக்கட்டும். मेरे भवन के लिए मुझे जलन होना चाहिए। யார் வந்தாலும் வரட்டும், நான் ஆராதனைக்கு போவேன். कोई आए ना आए मुझे आराधना में जाना நான் है। ஃபாஸ்டிங் பிரேயர் போவேன். मैं उपवास की प्रार्थना में जाऊंगा, நான் வேதபாடம் கொடுத்து போவேன். मैं बाइबल स्टडी में मैं जाऊंगा। வைராக்கியம் எனக்கு वो வரணும். जलन हमारे अंदर आना है। வீட்ல தூங்கி கொண்டிருந்தா अगर आप घर पर सोते रहेंगे तो நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆண்டவர் கொடுப்பார். आप जो चाहते हैं वो भलाई आपके जीवन में नहीं आएगी। ஹalleluya. हालेलुया। எதிர்பார்த்திராத ஆசீர்வாதம் தருகிறவர். आप नहीं सोचते हैं वैसे आशीष को देने वाला परमेश्वर है। வழிகளை திறக்கிறவர். आप जो नहीं सोचते वैसे रास्तों को खोलने वाला परमेश्वर है। விடுதலை தருகிறவர். आप जो नहीं सोचते छुटकारा को देने वाला परमेश्वर है। எதிர்பார்க்கிற ஊழியத்தை திறக்கிறவர். आप जो नहीं सोचते सेवका को भी देने वाला परमेश्वर நாம் है। தவறும் பொழுது, जब हम डगमगा जाते हैं, நாம் சோர்ந்து போய் நிற்கும் जब பொழுது, हम मायूस होकर खड़े होते हैं, ஆண்டவரை ஏமாற்றும் பொழுது जब हम परमेश्वर को जब हम फंसाते हैं, எதிர்பார்க்கிறாத தீமையும் वரும். जब हम नहीं सोच सकते हैं वैसे बुराई भी हमारे जीवन में आएगी। आप परमेश्वर को अपने आप को सौंपेंगे, என் வாழ்க்கையில नन्மை செய்யும். मेरे जीवन में भलाइयों को कीजिए, தீமை வேண்டாம். बुराई नहीं அப்படி चाहिए। ஒப்பு கொடுப்போம். ऐसे हम सोचेंगे, अपने आप को सौंपेंगे, परमेश्वर बड़े कार्य को करेगा।